You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். நாம் ஜெபிப்பதற்கு முன்பு நான் இதை கூற விரும்புகிறேன். அதாவது கடந்த மாலை, அது கடந்த மாலை என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு பெண்மணியிடத்தில் நமக்கு செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளபடியே நீ அதை செய்வாயானால் அது, அதாவது ஒரு நீர்க்கோவை வியாதியினால் வீங்கியுள்ள அந்த குழந்தையின் தலை சுருங்கிவிடும் என்று கூறினேன். அந்த குழந்தையினுடைய தலையை ஒரு நூலினால் அளந்தபோது அது 1.5 அங்குலம் கடந்த இரவு சுருங்கிவிட்டிருந்தது. ஆகையால் அந்த பெண்மணி அந்த குழந்தையை இங்கே இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறாள். இப்பொழுது சகோதரியே, நான் அதை செய்த காரணம் என்னவெனில் அது ஒரு நோக்கத்திற்காகவே ஆகும். புரிகிறதா? உறுதியான ஏதோ ஒரு காரியம் சம்பவிப்பதை உங்களால் காண முடிந்தால் அது தொடர்ந்து விசுவாசிக்கும்படியான உங்களுடைய விசுவாசத்தை விருத்தியாக்கும். நான் சில சமயங்களில் சில நபரை எழுந்திருக்கும்படி 1 அல்லது 2 அடி எடுத்து வைக்கும்படி, உங்களுடைய கரத்தை அசைக்கும்படி, உங்களுடைய விரலை வேகமாக அசைக்கும்படி, அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை வித்தியாசமாக செய்யும்படி ஒரு கால் கேட்பது போல இருக்கலாம். அது சரியென்று அவர்கள் காணும்படி செய்யவே ஆகும். அவர்கள் பதட்டமடைந்து அது சம்பவிக்கப் போகிறதில்லை என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அதுவோ எல்லா நேரத்திலுமே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. புரிகிறதா? அது நிகழத்தான் வேண்டும். இப்பொழுது எத்தனை பேர் ஜெபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அப்படியானால் நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தாவே அதை அருளும் என்று கூறுவீர்களா? நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. கர்த்தாவே, என்னுடைய விலையேறப்பெற்ற நண்பர் பால் ரேடார் அவர்கள் எழுதின நம்பிடுவாய் என்ற இந்த மகத்தான சபையின் பழைய துதிப்பாடலை நாங்கள் கேட்கும்போது தன்னுடைய தகப்பனால் சீஷரிடத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு பையனை குறித்தே நாங்கள் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தரை சொஸ்தப்படுத்தவும் சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்த 10 நாட்களுக்குள் இங்கே அவர்கள் ஒரு காக்காய் வலிப்பு வியாதியின் பேரில் முற்றிலுமாய் தோற்கடிக்கப்பட்டிருந்தனர். நம்முடைய கர்த்தர் வருவதை அவர்கள் கண்டனர். அப்பொழுது பிள்ளையின் தகப்பன் ஓடி, ஆண்டவரே, எங்கள் மீது இறங்கும். என்னுடைய மகன் ஒரு பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான். நான் அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன். அவர்களால் அவனை சொஸ்தமாக்க கூடாமல் போயிற்று என்றான். அப்பொழுது இயேசுவே, நீங்கள் விசுவாசித்தால் என்னால் கூடும், விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள் என்றீர். ஓ தேவரே, நீர் அப்பொழுதிலிருந்து ஒரு துளியும் மாற்றமடைந்திருக்கவில்லை. நீர் இன்னமும் அதே விதமாய் நேசிக்கிற இனிமையான இரக்க குணமுள்ள தேவனாயிருக்கிறீர். நீர் அப்பொழுது இருந்தது போலவே நீர் இன்றைக்கும் அவண்ணமாகவே இருக்கிறீர். கர்த்தாவே, அந்த தகப்பனை போல நாங்கள் யாவரும் கர்த்தாவே எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி நீர் உதவி செய்யும் என்று கதறுகிறோம். அது மிகவும் எளிமையாயுள்ளது பிதாவே. நாங்கள் அதன் பேரில் தடுமாறுகிறோம். கடந்த இரவு நீர் அந்த சிறிய குழந்தையை தொட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றியையும் துதியையும் ஏறெடுக்கிறோம். அந்த மண்டையோடு காண்பதற்கு வீங்கி போய் அந்த எலும்போ வெளியே நீட்டிக் கொண்டிருந்தது. அதுவோ கடந்த இரவு அரையங்குலம் அமிழ்ந்து போய்விட்டது. பிதாவே, நாங்கள் அதற்காக நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். எங்களுடைய மருத்துவர்கள் அதற்காக ஆராய்ச்சியில் ஒன்றையுமே கண்டறியவில்லை என்பதை நாங்கள் அறிவோம். அதற்காக அவர்களால் செய்ய முடிந்தது ஒன்றுமே இல்லை. ஆனால் நீர் இன்னமும் தேவனாய் எல்லா சூழ்நிலைகளையும் அடக்கி ஆள்பவராயிருக்கிறீர். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தாயினுடைய விசுவாசத்திற்காகவும் இனிமைக்காகவும் தேவனுடைய மகிமைக்காக அவருடைய சாட்சியை பொது ஜனங்களுக்கு காண்பிக்க இந்த காகிதத்தின் மேல் அந்த நூலை ஒட்டி திரும்ப கொண்டு வந்த கீழ்ப்படிதலுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவளுடைய சிறு குழந்தை உம்முடைய மகிமைக்காக ஒரு இயல்பான குழந்தையாய் ஜீவிப்பதாக. பிதாவே, மேலே உயர்த்தப்பட்ட எல்லா கரங்களையும் நோக்கி பாரும். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தேவையை உடையவராயிருக்கிறார்கள். பிதாவே, எனக்கும் கூட தேவை உள்ளபடியால் என்னுடையதையும் கூட மேலே உயர்த்தி இருக்கிறேன். இங்குள்ள அநேகரின் தேவை உண்மையாகவே ஜனங்களின் தேவையோ கடித வடிவில் இந்த பெட்டியில் இங்குள்ளன. அது நிறைவேறட்டும். கர்த்தாவே, ஒவ்வொருவரும் இன்றிரவு தங்களுடைய வேண்டுகோளை பெற்றுக் கொள்ளட்டும். நீர் எந்த காரியத்தையாவது கூறும்போது அது முற்று பெற்று விட்டது என்று காண்பிக்கும்படியான ஒரு உதாரணமாக இந்த தாயினுடைய சாட்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாக. நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு அதன் பேரில் செயல்படுவதே ஆகும். அது ஒரு முடிவு பெற்ற கிரியையாய் உள்ளது. கர்த்தாவே, இந்த கடிதங்கள் ஒவ்வொன்றிற்கும் மறு உத்தரவருளும். இந்த உருமால்கள் ஜனங்களின் மீது வைக்கப்படும் போது அவர்கள் சுகமடைவார்களாக. பிதாவே, தங்களுடைய கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவரும் தங்களுடைய இதயத்தினுடைய வாஞ்சையை பெற்றுக்கொள்வார்களாக. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நீங்கள் அமரலாம். அந்த பெண்மணி கொண்டு வந்துள்ள அந்த நூலை
நான் இங்கே உங்களுக்கு காண்பிக்க விரும்பினேன். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. கடந்த இரவு கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியினூடாக வாக்களித்தபடியே அந்த சிறு குழந்தையினுடைய தலையானது சுருங்கிவிட்டது. அவர் அற்புதமானவர் அல்லவா? ஆகையால் விசுவாசமுடையவர்களாகவும் நம்பிக்கையுடையவர்களாகவும் இருக்க அது நமக்கு மிகுந்த தைரியத்தை அளிக்கிறது. இப்பொழுது இயேசு மார்க் 11:23 அந்த மரத்தை பார்த்து கூறும்போது, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்று கூறின போது அவர் சத்தமிடாமல் கூறியிருக்கலாம். காரணம், வெளிப்படையாக கூறினால் அவர் அதை குறித்து மிகவும் கவலையற்றவராய் இருந்தார். அதாவது அவருடைய சீஷர்களில் ஒருவர் அவர் கூறினதை கேட்டிருந்தனர் என்று நான் கருதுகிறேன். அந்த காக்காய் வலிப்பு அது கர்த்தராகிய இயேசுவுக்கு முன்பாக வந்தபோது அது அந்த பையனுக்கு எப்போதும் இருந்ததை விட கடினமானதாய் இருந்தது. ஒருவேளை அவன் மரித்து போனவனைப் போல தரையிலே விழுந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த அப்போஸ்தலர்களை காட்டிலும் மேலான விசுவாசத்தை உடையவராய் இருந்த ஒருவரை அவன் சந்தித்து விட்டார் என்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான். இப்பொழுது தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசமாய் இல்லாத ஒருவர் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு அசுத்த ஆவிகளை துரத்தும்படியான அதிகாரத்தை சீஷர்களுக்கு அளித்திருந்த போதிலும் அவர்களோ தவறிப்போய் விட்டிருந்தனர். அதிகாரமானது தவறிப்போயிருக்கவில்லை, ஆனால் அவர்கள் தவறிப்போய் விட்டிருந்தனர். அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று சீஷர்கள் அவரிடத்தில் கேட்டனர். அதற்கு அவரோ, உங்கள் அவிசுவாசத்தினால் தான் என்றார். சபையானது இன்னமும் ஒரு அதிகாரத்தை உடையதாயிருக்கிறது. தேவன் தம்முடைய அதிகாரத்தை சபையிலிருந்து ஒருபோதும் எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஆனால் சபையானது அதன் பேரில் செயல்பட போதுமான விசுவாசத்தை உடையதாய் இருக்கவில்லை. அவ்வளவுதான். அது அப்படியே எளிமையானதாய் உள்ளது. நாம் அதை சில சமயங்களில் மிகவும் சிக்கலாக்க முயற்சிக்கிறோம். மேலும் நீங்கள் சுவிசேஷத்தை எளிமையாக எடுத்துக் கூறும்போது, நீங்கள் உண்மையாகவே அதனோடு எளிமையை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் இன்னும் அதிக உண்மையை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் அவண்ணமாய் கூறினார், அதுவே இதனை தீர்த்து வைக்கிறது. அவ்வளவுதான். அப்படியே அதை விசுவாசித்து முன்னோக்கி செல்லுங்கள். இயேசு இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்று கூறின போது, ஏன் இலைகளோ எப்போதும் இருந்ததைப் போலவே பிரகாசமாகவும் அழகாகவும் இருந்தன. மரப்பட்டையோ எப்போதும் இருந்த விதமாகவே காணப்பட்டது. ஆனால் நிலத்தின் கீழிருந்த அந்த வேர்களில் இருந்த ஜீவன் மரிக்க தொடங்கிவிட்டது. ஆகையால் அது ஒரு புற்றுநோயின் மேலும் நீங்கள் நினைத்து பார்க்க விரும்பும் எந்த விதமான வியாதியின் மேலும் அவண்ணமாகவே உள்ளது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நோயின் வேர்களின் ஆழத்தின் கீழும் அதே விதமாகவே உள்ளது. அங்கே புற்றுநோய் இருக்கலாம், உங்களுடைய கரமானது விரைத்து போயிருக்கலாம். அதற்கு தெய்வீக சுகமளித்தலோடு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அது நீ விசுவாசித்தால் என்று உள்ளது. புரிகிறதா? எங்கோ கீழே ஆழத்தில் அது ஏற்கனவே கிரியை செய்யும்படி சென்று விட்டது. இயேசு, நீங்கள் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று உங்களுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். அது அழகாயிருக்கிறதல்லவா? யாரிடத்திலிருந்து அது வருகிறது? தேவகுமாரனிடத்திலிருந்து வருகிற அவருடைய வார்த்தைகள். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது. இப்பொழுது நீங்கள் அதை செய்யக்கூடிய ஒரேபடி நீங்கள் சரியான நோக்கத்தையும் சரியான எண்ணத்தையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது நான் இங்கிருந்து புறப்பட்டு சென்று என்னால் இந்த மலையை பெயர்ந்து போக செய்ய முடியும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்று கூறி, மலையே பெயர்ந்து போ என்றால் அது ஒருபோதும் பெயர்ந்து போகாது. நிச்சயமாகவே பெயர்ந்து போகாது. நான் எதை உடையவனாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது இருக்க வேண்டி, அதாவது நீங்கள் முதலில் தேவனுடைய சித்தத்தை கண்டறிய வேண்டும். அதுவே காரணமாய் உள்ளது. வழக்கமாக ஜெப வரிசைகளில் நான் மிகவும் கடினப்படுவது என்னவெனில், வரிசைகளினூடாக சென்ற ஏதோ ஒரு காரியத்தினால் அங்கிருந்தே நீங்கள் அந்த வியாதியை திரும்ப பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆனால் பாருங்கள், நீங்கள் அறிக்கை செய்யாத பாவத்தை உடையவர்களாக இருந்தால், நான் பொல்லாத ஆவியானது வெளியேறும்படி கேட்பதற்கு முன்பு நீங்கள் எப்போதாவது அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்திருக்கிறீர்களா? அந்த ஜீவியத்தில் எந்த ஒரு காரியமும் தடங்களா இல்லாதபடி நிச்சயப்படுத்திக் கொள்ளும்படி நான் நிச்சயமாகவே அந்த சம்பவத்தை உண்மையாகவே கவனிக்கிறேன். பாருங்கள், ஏனென்றால் நினைவிருக்கட்டும், இந்த வரங்களின் பேரில் நீங்கள் அவர்களோடு தொல்லைக்குள்ளாக கூடும். ஒரு சமயம் உங்களுக்கு நினைவிருக்கட்டும், தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அளித்து ஒரு மனிதனை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி மோசேயை அங்கு போய் கன்மலை அண்டை பேசும்படி கூறினார். தீர்க்கதரிசி முற்றிலுமாய் உணர்ச்சி வசப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு போய் அந்த கன்மலையை அடித்து விட்டான். கிறிஸ்து 2ஆம் முறை மரிக்க வேண்டும் அல்லது 2ஆம் முறை அடிக்கப்பட வேண்டும் என்று கிறிஸ்துவை பலவீனப்படுத்துவது போல பேசிவிட்டான். அவன் தண்ணீரை கொண்டு வரும்படியான வல்லமையை உடையவனாயிருந்தான். ஆனால் அது தேவனுடைய சித்தமாய் இருக்கவில்லை. எலியா மொட்டை தலையனாய் இருக்கிறான் என்று பிள்ளைகள் அவனை கேலி செய்து கொண்டிருந்தபடியால் அவன் அதை செய்ய வேண்டியதாயிற்று என்று நான் கருதவில்லை. அவன் போய் அவ்வாறு செய்தது தேவனுடைய சித்தமாய் இருந்தது என்று என்னால் நம்பவே முடியவில்லை.
ஆனால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். அவன் கோபமடைந்திருந்தான். அவன் அந்த பிள்ளைகளை சபித்த போது 2 பெண் கரடிகள் அந்த 42 அப்பாவி சிறு பிள்ளைகளை கொண்டு போட்டன. பார்த்தீர்களா? ஆனால் அவன் அதை செய்திருந்திருக்க கூடாது என்று நான் நினைக்கிறேன். தேவன் தம்முடைய சபையை வல்லமையில் வைப்பதற்கு முன்பு அது என்ன செய்யும் என்று காணும்படியாக அவர் தம்முடைய சபையை சோதிக்கிறார் என்று நான் இன்றைக்கு நம்புகிறேன். அடுத்த முறை ஒரு கால் கர்த்தருக்கு சித்தமானால் நான் திரும்பி வரும்போது நாம் அதை போன்ற ஒரு காரியத்தின் பேரில், சம்பவிக்கப் போகிற ஏதோ ஒரு காரியத்தின் பேரில் தரித்திருக்கும்படி நமக்கு நேரம் உண்டாயிருக்கும். அப்பொழுது நாம் அதை குறித்து அதிகமாக அறிந்து கொள்வோம். ஆனால் நீங்கள் வார்த்தையை கூறினால், கர்த்தாவே நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறி சந்தேகப்படாமல் அதை உங்களுடைய இதயத்தில் பொருட்படுத்தி கூறுங்கள். இப்பொழுது உதாரணமாக கூறுவோமானால், நான் ஒரு பள்ளத்தாக்கில் இருந்தேன். நான் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அங்குள்ள மலைக்கு குறுக்கே உள்ள 100 பேரை கொண்ட மக்கள் குழுவினர் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை அறியாமல் மரித்துக் கொண்டிருக்கின்றனர். நான் இங்கு பிரசங்கிக்க 10 லட்சம் பேரை உடையவனாயிருக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய இருதயத்தில் உள்ள ஏதோ ஒன்று என்னிடத்தில், அந்த ஜனங்களிடம் போ, அவர்களிடம் போ, அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நானாகவே அங்கு போக விரும்பவில்லை. ஆனால் அதே சமயத்தில் எனக்குள்ளாக ஏதோ ஒன்று உள்ளது. பாருங்கள், ஆகையால் அது தேவன் அசைவாடுவதாகும். பாருங்கள், நோக்கம் என்னவென்று பார்ப்பீர்களேயானால், அங்கு செல்வதன் நோக்கம் என்னவென்றால் சுயமாய் செல்வதல்ல. இப்பொழுது நான் பரவாயில்லை என்று கூறினால், அங்கு செல்வதற்கான என்னுடைய நோக்கம் சரியாயிருக்குமானால், ஆனால் அதன் பின்னர் நான் இங்கிருந்து புறப்பட்டு அங்குள்ள ஒரு பெரிய மலையை சென்றடைகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். மேலும் நான், உங்களுக்கு தெரியுமா, நான் அந்த மலையை சென்றடைந்து அந்த 100 பேரையும் ரட்சிப்பேனானால், என்றோ ஒரு நாள் அவர்கள் அங்கே சகோதரன் பிரணாம் மகத்தான மிஷினரி என்ற ஒரு சிலையை வைப்பார்கள் என்று கூறினால், என்னுடைய நோக்கம் சரியானதல்ல. அந்த மலையும் விடாது, இல்லை ஐயா. ஆனால் என்னுடைய நோக்கமும் குறிக்கோளும் சரியாக இருக்கும் போது, என்னுடைய இருதயத்தில் உள்ள தேவன் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் போது, என்னால் மலையை கடந்து செல்லவும் முடியாது, மலையை சுற்றியும் செல்ல முடியாது, மலையின் கீழாகவும் செல்ல முடியாது. அப்பொழுது நான், மலையே பெயர்ந்து போ என்று கூறுவேன். நான் அதை கூறும்போது தேவனுடைய சித்தத்தில் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு சரியான விதமான ஒரு ஆவியால் நான் அதை கூறும்போது, அந்த மலையின் மண் ஒரு சிறு கரண்டி அளவு சரியலாம். ஆனால் அது அதனுடைய நகரும் பாதையில் உள்ளது. அதற்கடுத்த நாள் 2 பவுண்டுகள் சரியலாம். அதற்கடுத்த நாள் 1/4 டன் அளவு சரியலாம். ஒரு கால் ஒரு மாதத்தில் 5 டன்கள் சரிந்து போகலாம். அதை குறித்து என்ன? அதே சமயத்தில் அது சரிவது காணப்படாமலும் கூட இருக்கலாம். ஆனால் அதுவோ தன்னுடைய பாதையில் பெயர்ந்து போய்கொண்டிருக்கிறது. நான் அங்கேயே தரித்திருந்து அந்த காரியம் செய்யப்படுவதை கவனிக்கிறேன். ஏனென்றால் தேவன் அவண்ணமாய் கூறினார். அதுவே அதனை தீர்த்து வைக்கிறது. இன்றிரவு அங்குள்ள உங்களுடைய தாயாரை குறித்து உங்களால் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? சரி, நீங்கள் அதை நினைத்தால் அவள் குணமடைந்து விடுவாள். சரி, அதாவது நீங்கள் அதை அப்படியே விசுவாசித்தால், வார்த்தையை உரைத்து அதனோடு தரித்திருங்கள். புரிகிறதா? அதை அப்படியே விசுவாசியுங்கள், அதில் நிலைத்திருங்கள். அது நித்திய ஜீவனாய் உள்ளது. இப்பொழுது நாளை பிற்பகல், அதாவது நான் பேச விரும்புகிறேன் என்றும் ஜெப அட்டைகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் நான் பில்லியிடம் இன்றிரவு கூறினேன். நான் சத்தியத்தை கூறிக்கொண்டிருக்கிறேன். நான் ஜனவரி மாதத்திலிருந்து கடல் கடந்து அயல் நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். பின்னர் பீனிக்ஸில் உள்ள வீட்டுக்கு திரும்பிச் செல்வேன். எல்லாமே முற்றிலுமாக, அதாவது அந்த பகுத்தறிதல். சில சமயங்களில் நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை அறியாத அளவிற்கு நான் மிகவும் பலவீனமாகி விடுகிறேன். அது என்னை அப்படியே பிழிந்தெடுத்து விடுகிறது. அதன் பின்னரே நான் செல்ல வேண்டியதாய் உள்ளது. சகோதரர்களாகிய நீங்கள் இன்னும் சில நாட்கள் தரித்திருக்கும்படிக்கே என்னை அழைத்தீர்கள். நான் அதை எவ்வளவாய் பாராட்டுகிறேன். இது இங்குள்ள ஒரு கூட்ட அற்புதமான ஊழியர்கள் என்றே நான் நிச்சயம் கருதுகிறேன். நாம் இன்னும் சற்று நேரம் அதிகமாக ஐக்கியம் கொள்ள முடிந்தால் நலமாயிருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நான் எப்பொழுதாவது திரும்பி வருவேன். அப்பொழுது வேறெந்த காரியத்தையும் செய்யாமல் ஒரு சபையிலிருந்து மற்றொரு சபைக்கு சென்று பட்டணம் முழுவதும் சுற்றி உங்கள் எல்லோரையும் சந்திப்பேன். நான் அதை செய்ய மகிழ்ச்சி அடைவேன். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உதவ முடிந்த எந்த காரியத்தையும் நான் செய்வேன். நீங்களும் அதையே எனக்கு செய்ய விரும்பினால் நலமாயிருக்கும். எப்பொழுதாவது திரும்பி வரும்போது நீங்களும் எங்களோடு இணைந்தால் நாம் ஒரு அருமையான நல்ல கூட்டத்தை எங்காவது நடத்தலாம். சகோதரர்களே, நினைவிருக்கட்டும், நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பேன். அந்த ஒரு காரியம் நிச்சயமானது. நீங்கள் எல்லோரும் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது நாளை காலை சபை ஆராதனைகள் பட்டணத்தை சுற்றிலும் உள்ள இந்த வெவ்வேறு அருமையான சபைகளில் நடைபெறும். இப்பொழுது ஜெஃபர்சன் வெளியிலிருந்து வந்துள்ள சில குழுவினர் இங்கிருக்கின்றனர். என்னுடைய நண்பர்களில் சிலர், என்னுடைய சபை தர்மகர்த்தாக்களில் ஒருவர் இங்கிருக்கிறார், சகோதரன் ஃப்ரெட் சாத்மன்.
நானோ அவரை கூட்டத்தில் பார்க்க முடியாமல் இருந்து வருகிறேன். சகோதரன், ஓ, என்னுடைய மற்ற அநேக நண்பர்களும் அங்கே ஜெஃபர்சன் வில்லிலிருந்து வந்திருக்கிறார்கள். என்னுடைய செயலாளர் மற்றும் எல்லோருமே இங்கே எங்கோ கூட்டத்தில் இருக்கிறார்கள். நான் அவர்களை இன்னும் பார்க்கவே இல்லை. சகோதரரே, இங்கே இந்த பட்டணத்தில் அருமையான சபைகள் இருக்கின்றன. ஆகையால் வருகையாளர்களாகிய நீங்கள் எல்லோரும் இந்த அருமையான சபைகளில் ஒன்றை கண்டுபிடித்து நாளை இந்த சபைகளுக்கு செல்லுங்கள். அவைகள் உங்களுக்கு நன்மையாயிருக்கும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். அவர்கள் இந்த விதமான ஒரு ஊழியத்தில் விசுவாசமாய் இருக்கிற சகோதரர்களாய் இருக்கிறார்கள். அந்த காரணத்தினால்தான் அவர்கள் இங்கே மேடையின் மேலும் இங்கே கீழே உள்ள இடங்களிலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அதில் விசுவாசம் கொண்டிருக்கின்றனர். நான் அந்த மனிதர்களை பாராட்டுகிறேன். கர்த்தர் இங்கே இந்த கூட்டத்திற்கு ஆதரவளித்த இந்த முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுடைய குழுவினை ஆசீர்வதிப்பாராக. அது சரியானது என்று நான் நம்புகிறேன். அதாவது கூட்டத்திற்கு ஆதரவளித்தது. நான் அவர்களுடைய ஏராளமான ஆதரவாளர்களிடம் செல்கிறேன். ஏனென்றால் நாம் இந்த விதமாக இருக்கக்கூடாது. ஆனால் அநேக சமயங்களில் ஒரு மனிதன் ஏதோ ஒரு சிறு காரியத்தை மற்ற ஒரு சிறு காரியத்தை விசுவாசிப்பது போல சகோதரர்கள் சில வித்தியாசமான காரியங்களை விசுவாசிக்க அனுமதிக்கிறார்கள். அது முன்னர் எனக்கு உண்டாயிருந்த பழைய புண்களில் ஒரு விதமான காயம் உண்டு பண்ணும்படியான ஒரு சிறு உராய்வினை உண்டு பண்ணுகிறது. அது இந்த நேரத்தில் குணமாக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்களோ, நான் முழு சுவிசேஷ வர்த்தக புருஷரண்டை வருவேரேயானால் அப்பொழுது அது அந்த காயத்தின் மீது கட்டும்படியான ஒரு விதமான உதவியை செய்கிறது. நாம் ஒன்று சேருகிறோம். நாம் உண்மையாகவே ஒன்று சேர்ந்த ஐக்கியத்தையும் உண்மையாகவே நன்மையான நேரங்களையும் உடையவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அதை பாராட்டுகிறோம். தேவன் அந்த குழுவினரை ஆசீர்வதிப்பாராக. தேவன் அதை ஒரு நோக்கத்திற்காகவே எழுப்பினார் என்றே நான் விசுவாசிக்கிறேன். அன்று ஒரு நாள் சகோதரன் ஓரல் ராபர்ட்ஸனுடைய இடத்தை காணும் பெரும் சிலாக்கியம் எனக்கு உண்டாயிருந்தது. என்னே, அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய இடம், அப்பேற்பட்ட ஒரு அழகான காரியம். அது பெந்தேகோஸ்தேவுக்கு ஒரு ஞாபக சின்னமாய் உள்ளது. அதன் பின்னர் நான் சகோதரன் டாமி ஆஸ்பான் அவர்களுடைய இடத்திற்கு சென்றேன். மற்றொரு அற்புதமான ஸ்தலம், அற்புதமான தேவனுடைய மனிதன். சகோதரன் டாமியும் நானும் நெருக்கமானவர்கள். சகோதரன் ஓரல் அவர்களும் கூட உண்மையாகவே நெருங்கின சகோதரர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். ஜனங்களுடைய நன்மைக்காக தேவனுடைய ராஜ்யத்திற்கென எங்களால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் சிறந்த முறையில் செய்ய முயற்சிக்கிறோம். ஆகையால் நான் நிச்சயமாகவே இந்த பட்டணத்தில் இங்குள்ள அந்த மனுஷரையும் மற்றும் நீங்கள் பெற்றுள்ள இந்த மற்ற அருமையான மனுஷர்களையும் பாராட்டுகிறேன். ஆடுகளாகிய நீங்கள் அற்புதமான மேய்ப்பர்களை பெற்றுள்ளீர்கள். நான் அதை அந்த விதமாகவே கூறுவேன். கர்த்தர் உங்கள் எல்லோரோடும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாய் உள்ளது. இப்பொழுது நாளை பிற்பகல் சகோதரர்களே, எந்த நேரத்தில் ஆராதனை துவங்குகிறது? 2:30. எனவே அவர்கள் மற்ற ஆராதனைகளால் தடைபடாதபடி நாம் 1 அல்லது 1:30 மணிக்கு நீங்கள் இங்கு இருக்க வேண்டும் என்று கூறுவோமாக. இப்பொழுது பையன்கள் உங்களிடத்தில் ஏற்கனவே கூறியிருக்கவில்லை என்றால், இன்றிரவு அவர்கள் சில புத்தகங்கள், புகைப்படங்கள், ஒலிநாடாக்கள், கூட்டங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒலிப்பதிவுகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதை விற்கிறார்கள். ஆனால் நாங்கள் அவைகளை அவர்கள் நாளை ஓய்வு நாளில் விற்க அனுமதிக்க மாட்டோம். நாளை எந்த புத்தகங்களோ அல்லது வேறெந்த காரியமோ விற்கப்பட மாட்டாது. எனவே நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் அதை ஒருபோதும் அனுமதித்ததில்லை. அநேகர் நீங்கள் மிக மோசமான தவறை செய்கின்றீர்கள் என்று கூறினர். வயோதிக தந்தை பாஸ்வத் அவர்களும் கூட வழக்கமாக என்னிடத்தில், ஓ சகோதரன் பிரணாம், நீங்கள் அங்கு தவறாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லுவார். ஆனால் அந்த விதமாக செய்யக்கூடாது என்றே நான் அதை உணர்கிறேன். புரிகிறதா? நானே உணர்கிறேன். உங்களுக்கு ஒன்று தேவைப்படுமானால் அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு ஒன்றை தருவார்கள். ஆனால் நாங்கள் ஓய்வு நாளில் அதை விற்க மாட்டோம். இல்லை, அவ்வளவுதான். நான் அதை விசுவாசித்தால் நான் அதன்படி ஜீவிக்க வேண்டும். நானே அதன்படி ஜீவிக்க வேண்டும். உங்களுக்கு புரிகிறதா? நான் என்னுடைய நம்பிக்கைகளோடு ஜீவிக்க வேண்டும். நீங்கள் வீட்டிற்கு அனுப்ப அந்த இடத்தில் அதை பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது இன்றிரவு நாம் யாவரும் அதை அப்படியே மறந்து விடுவோம். அதாவது செய்யப்பட வேண்டிய எந்த வேலையானாலும் அல்லது வேறெந்த காரியமானாலும் நாளின் பாடுகளை மறந்து விடுவோமாக. நாம் எல்லாவற்றையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சில நிமிடங்கள் வார்த்தைக்குள்ளாக நோக்கி பார்ப்போமாக. தேவன் தம்முடைய வார்த்தையினூடாக நம்மிடத்தில் என்ன பேச உள்ளார் என்பதை பார்ப்போமாக. தேவன் நமக்கு இன்றிரவு மிகவும் மகத்தான ஆசீர்வாதங்களை தருவாராக என்றே நான் ஜெபிக்கிறேன். ஜீன், நீர் எனக்காக அவளை கடத்தி செல்ல முடியுமா? நீர் எனக்காக அந்த சிறு பெண்ணை கடத்தி செல்ல முடியுமா? அவள் ஒரு அழகான குட்டி பெண்ணா இருக்கிறாள் அல்லவா? நீங்கள் என்னோடு வீட்டிற்கு வந்து கிட்டத்தட்ட இந்த அளவு உயரமுள்ள என்னுடைய குட்டி சாரலோடு விளையாட விரும்புகின்றீர்களா? நீங்கள் விரும்புகின்றீர்களா? நானும் உங்களைப் போல விரும்புகிறேன். அவள் கிட்டத்தட்ட உங்களுடைய அளவே இருக்கிறாள். அவள் அப்பாவினுடைய குட்டி பெண்.
என்னால் உங்களிடத்தில் உறுதியாக கூற முடியும், அதாவது நீங்கள் உங்களுடைய தந்தையை அதிகமாக நேசிக்கிறீர்கள். நீங்கள் நேசிக்கவில்லையா? தாயையுமா? ஓ, நிச்சயமாகவே நீங்கள் நேசிக்கிறீர்கள். அந்த அழகான சிறு பெண், நான் இங்கே அமர்ந்து நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சிறிய கண்களோ ஒரு போர்வையில் உள்ள எரிந்து போன 2 துளைகளைப் போல காணப்படுகின்றன மற்றும் சிறு பழுப்பு நிற தலைமுடி. நான் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறேன். எனக்கு வீட்டில் 2 சிறு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவள் ரெபேக்காள், மற்றொருவள் சாராள். இங்கே கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் நான் தூரமாக சென்றிருந்தேன். அவர்கள் இருவருமே அப்பாவினுடைய சிறு பெண் பிள்ளைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அவர்களை நேசிக்கிறேன். அவர்கள் வீட்டிற்கு வந்தவுடனே நான் அவர்களை உப்பு மூட்டையைப் போல என் முதுகிலே ஏற்றிக்கொண்டு நடக்க வேண்டும். பெக்கியோ பெரியவளாகி மிகவும் பருமனாக இருக்கிறாள். அவள் என்னளவு பருமனாகி பெரியவளாயிருக்கிறாள். அவள் இப்பொழுது என்னுடைய முதுகை உடைத்து விடுவாள். ஆனால் எப்படியாயினும் அவள் இன்னமும் அப்பாவினுடைய சிறு பெண் பிள்ளையாகவே இருக்கிறாள். இப்பொழுது ஏறக்குறைய இன்னும் 1 வருடத்தில் நாங்கள் அவளை எங்காவது வேதாகம பள்ளியில் சேர்க்க விரும்புகிறோம். அதாவது பொது பள்ளியிலிருந்து தூரமாக உள்ள பள்ளியில் சேர்க்க உள்ளோம். ஆகவே அவர்கள் அப்பா வீட்டுக்கு வர காத்துக் கொண்டிருந்தனர். உங்களுக்கு தெரியும், நான் கூட்டங்களில் இருந்து கொண்டிருந்தேன். அடுத்த நாள் இரவு அவர்கள் எனக்காக நள்ளிரவு வரை வீட்டிற்குள் நுழைகிறேனா என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தனர். ஆகவே நான் காலை கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மணிக்கு உண்மையாகவே வீட்டிற்குள் நுழைந்தேன். அப்பொழுது அவர்களுடைய அம்மா வாசலண்டை வந்து என்னை உள்ளே அழைத்துச் சென்றாள். நானோ மிகவும் சோர்வுற்று களைத்து போயிருந்தேன். இங்கே மேடையின் மேல் நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கும் போது அது என்னை அருமையாக உணரச் செய்கிறது. ஆனால் அந்த அபிஷேகம் உங்களை விட்டு செல்லும் போது அங்குதான் நீங்கள் தொல்லைக்குள்ளாகிறீர்கள். எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்? நிச்சயமாகவே அதுதான் காரணமாய் உள்ளது. பாருங்கள், எலியா மலையின் மேல் ஏறிச் சென்று வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்தான், வானத்திலிருந்து மழையை வரவழைத்தான். அதன் பின்னர் தேவனுடைய ஆவியானது அவனை விட்டு சென்றபோது அவன் வனாந்திரத்தில் 40 நாட்கள் அலைந்து திரிந்தான். தேவனோ அவனைக் கண்டு அங்கிருந்த ஏதோ ஒரு குகைக்குள்ளாக அடைத்துக் கொண்டார். யோனா அவன் சமுத்திரத்தின் அடியில் சென்று ஒரு பெரிய மீனின் வயிற்றில் 3 ராப்பகல் தங்கியிருந்தான். அதன் பின்னர் அது அவனை கரையின் மேல் கக்கின போது அவன் பிரசங்கிக்க புறப்பட்டு சென்றான். அப்பொழுது முழு பட்டணமே மனம் திரும்பி தேவனிடை வந்துவிட்டது. அபிஷேகம் அவனை விட்டு சென்றபோது அவன் மலையின் மேல் ஏறிப்போய் தன்னுடைய ஜீவனை எடுத்துக் கொள்ளும்படி தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். புரிகிறதா? நான் அண்மையில் வில்லியம் கூப்பர், அதாவது நம்முடைய ராபோஜன ஆராதனையில் நாம் வழக்கமாக பாடும் அந்த புகழ்மிக்க துதிப்பாடலான இம்மானுவேலினுடைய இரத்த நரம்புகளிலிருந்து எடுக்கப்பட்ட இரத்தத்தால் நிறைந்த ஒரு ஊற்று உண்டு, அங்கே அந்த வெள்ளத்தின் கீழ் பாவிகள் மூழ்கி என்ற பாடலை எழுதினவருடைய கல்லறையின் பக்கத்தில் நின்றேன். அவருக்கு என்ன நேர்ந்தது என்று எப்போதாவது நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? ஆவியின் ஏவுதல் அவரை விட்டு சென்ற பிறகு அவர் தற்கொலை செய்து கொள்ள ஆற்றை கண்டறிய முயன்றார். நான் பழைய கண்டக்கி வீட்டிலிருந்து சரியாக எதிரே வசித்து வந்தபோது அங்கிருந்த ஸ்டீபன் பாஸ்டர் என்பவர்தான் அமெரிக்காவிற்கு மிகவும் புகழ்மிக்க தேச பாடல்களை அளித்தார். அவர் அவைகளை எழுதும்போது அகத்தூண்டுதலை பெற்றுக் கொள்வார். அவர் அந்த அகத்தூண்டுதலினால் ஒரு பாடலை எழுதிவிட்டு அதன் பின்னர் அவர் அதிலிருந்து வெளிவரும்போது அவர் போய் மது அருந்துவார். முடிவிலே ஒரு வேலைக்காரனை அழைத்து ஒரு சவரக்கத்தியை எடுத்து தற்கொலை செய்து கொண்டார். ஜனங்களோ அந்த ஜனங்கள் எந்த ஆவிக்குரிய பிரகாரமான மண்டலத்தினூடாக சென்று ஜீவிக்கிறார்கள் என்பதை அறியாதிருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே உங்களால் ஒரு மலையை பெயர்ந்து போக செய்ய முடியும் என்பது போல நீங்கள் உணர்கின்றீர்கள். ஆனால் அபிஷேகமானது உங்களை விட்டு செல்லட்டும். அப்பொழுது அந்த வாசலினூடாக நீங்கள் புறப்பட்டு செல்லும் போது உங்களை அங்கு பற்றி பிடிக்க யாருமே இல்லை என்றால், புரிகிறதா? அப்பொழுது ஒரு கால் சில மணி நேரங்களில் நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்று அறியாமல் இருப்பீர்கள். அதன் பின்னர் ஒவ்வொரு இரவும் அது மிகச் சிறந்த உங்களையும் தடுமாற செய்கிறது. குட்டி சாராள் மற்றும் ரெபேக்காளை குறித்து நான் உங்களிடத்தில் கூற வேண்டும். ஆகவே அடுத்த நாள் காலை என்னால் உறங்க முடியாமல் நான் எழுந்து ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சற்று கழித்து பெரியவளாய் இருக்கிற பெக்கி, அவளுக்கோ சாராளை விட நீண்ட கால்கள் இருந்தன. எனவே பெக்கி ஓடி வந்து எழும்பி படுக்கையிலிருந்து குதித்து அவளுடைய சிறிய சகோதரியை எழுப்பாமல் அவளால் முடிந்தளவு வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி வந்தாள். அவளோ அப்பா அப்பா என்று கூறிக்கொண்டே இருந்தாள். நான் என்னுடைய கால்களில் ஒன்றை நீட்டியிருந்தேன். அப்பொழுது அவள் நன்கு சமமாக அங்கே குறுக்கே என் மடி மீது குதித்தமர்ந்தாள். ஒரு விதமான நவீன சபையைப் போல. உங்களுக்கு தெரியும், அது நீண்ட காலமாகவே, உங்களுக்கு தெரியும், பல நூற்றாண்டுகளாகவே விளையாட்டில் இருந்து வருகிறது. அவளால் நன்கு சமநிலையில் தன்னை சரியாக அமர்த்தி கொள்ள முடிந்தது. மேலும் அவள் தன்னுடைய கரங்களை என் மேல் சுற்றி போட்டுக்கொண்டு, ஓ என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பாவே என்றாள். குட்டி சாராளோ சலசலப்பு சத்தத்தினால் விழித்தெழுந்தாள். உங்களுடைய பிள்ளைகள் அதை செய்கிறார்களா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. என்னுடைய பிள்ளைகளோ அதை செய்கிறார்கள். இளையவளோ மூத்தவள் உபயோகித்திருந்தவைகளை எடுத்துக்கொள்வாள். சாராள் பெக்கியினுடைய இரவாடையை அணிந்திருந்தபடியால் அவளுடைய ஆடையின் கால் பகுதி அந்த அளவு நீளமாயிருந்தது. உங்களுக்கு தெரியுமா? இதோ அவள்
சற்று குட்டையான குட்டி நபராய் விழுந்து தடுமாறி வந்தாள். அவள் அங்கு சற்று தாமதமாகவே வந்தாள். எனவே பெக்கி திரும்பி பார்த்து, என் சகோதரி சாராளே, நான் உனக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன் என்றாள். மேலும் அவள், நான் தான் இங்கே முதலில் வந்தேன், எனவே நான் ஏகபோக இடத்தை பெற்றுள்ளேன். ஆகையால் நான் தந்தையின் மீது முழுவதுமாக இடம் பிடித்துக் கொண்டேன். எனவே உனக்காக ஒரு இடம் கூட விடப்பட்டிருக்கவில்லையே என்றாள். அந்த விதமாகத்தான் சில ஜனங்கள் மார்க்கத்தை குறித்து சிந்திக்க முயற்சிக்கிறார்கள். அவ்வாறு நினைக்கிறதில்லையா? அது உண்மை. பரிதாபமான குட்டி சாராள், அவள் தன்னுடைய சிறிய உதட்டை பிதுக்கி தன்னுடைய சிறிய கருமை நிற கண்களினால் என்னை நோக்கி பார்த்துவிட்டு அவள் அழத் துவங்கிவிட்டாள். பெக்கியோ தன்னுடைய கன்னத்தை என்னுடைய கன்னத்தோடு வைத்து என்னை அணைத்து பிடித்துக் கொண்டாள். நான் அவளை நேசிக்கிறேன். சாராள் அங்கிருந்து நடந்து செல்ல துவங்கினாள். ஏனென்றால் பெக்கி முழு தந்தையினுடைய இடத்தையும் பிடித்து விட்டிருந்தாள். அப்பொழுது நான் வேகமாக என்னுடைய மற்றொரு முழங்காலை இந்த விதமாக நீட்டி இந்த விதமாக சைகையினால் அழைத்தேன். ஓ, அப்பொழுது அவளோ மிகுந்த உற்சாகத்துடன் விரைந்து ஓடி வந்து என்னுடைய முழங்காலின் மேல் குதித்தமர்ந்தாள். அவளுக்கு சுற்றி அமர மிக நீண்ட இடம் இருக்கவில்லை. அவளுடைய கால்கள் தரையை கூட தொடவில்லை. அவள் ஒரு விதமாக சற்று சரியாக அமராமல் ஆடிக்கொண்டே அமர்ந்திருந்தாள். ஒருவேளை நான் இருப்பது போல அப்படியே சற்று நடுக்கமான ஒரு நிலையில். உங்களுக்கு தெரியும், அவளால் தரையில் கால்கள் படாமல் அமர முடிந்தது. அவள் ஒரு பெரிய ஸ்தாபனமாக இருக்கவில்லை, உங்களுக்கு தெரியுமா? ஆகையால் அவளால் உறுதியான தரையின் மேல் கால்களை வைக்க முடியவில்லை. அவளுக்கு சுற்றிலும் போதுமான நீளமுள்ள இடம் இருக்கவில்லை. ஆகையால் அவள் ஒரு விதமாக ஆடிக்கொண்டே இருந்தாள். அப்பொழுது நான் இந்த விதமாக அவளை சுற்றி என்னுடைய இரு கரங்களால் பிடித்துக் கொண்டு அவளை எனக்கு நெருக்கமாக அணைத்துக் கொண்டேன். அப்பொழுது அவளோ அந்த தகதகவென மின்னும் சிறிய கருமை நிற கண்களினால் ரெபேக்காவை திரும்பி பார்த்தாள். அப்பொழுது அவளோ, என் சகோதரி ரெபேக்காளே என்று கூப்பிட்டு, நீ அப்பாவினுடைய இடத்தை முழுவதும் பிடித்துக் கொண்டாய் என்பது உண்மையாயிருக்கலாம். ஆனால் நீ ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்பா என்னை முழுமையாக பிடித்துக் கொண்டாரே என்று கூறினாள். அது அவண்ணமாகவே. அவர் என்னுடைய எல்லாவற்றையும் பிடித்துள்ளார். பெரிய காரியங்களை எடுத்துரைக்க எனக்கு கல்வி அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் என்னை என்னுடைய உறுதியற்ற நிலையில் முழுமையாய் பிடித்துள்ளார் என்பதை மட்டும் நான் அறிந்துள்ளேன். அவருடைய இரு கரங்களும் என்னை சுற்றி பிடித்திருக்கட்டும். அது என்னை அருமையாக உணரச் செய்யும். நல்லது, நாம் வார்த்தையை திறப்பதற்கு முன்பு நாம் மற்றொரு சிறு ஜெபத்தை அவரண்டை ஏறெடுப்போமாக. இப்பொழுது பரலோக பிதாவே, நாங்களும் கூட பிள்ளைகளைப் போலவே இருக்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக உணர்கிறோம். நீர் எங்களோடு இருக்க, எங்களோடு ஆராதிக்க விரும்புகிறீர். நாங்கள் உம்மை ஆராதிக்கையில் நீர் எங்களை நேசிக்கிறீர். உம்முடைய கரங்களில் எங்களை பிடித்துக் கொண்டு உம்முடைய பரிசுத்த ஆவியை கீழே அனுப்பி நீர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர் என்றும் நீர் எங்களுடைய பிதா என்பதை அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு மிகுந்த நன்றியை செலுத்துகிறோம். இப்பொழுது இன்றிரவு பரிசுத்த ஆவியானவர் எங்களண்டை வரட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயத்தையும் நேசிக்கட்டும். எங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தாரும். பிதாவே, எங்கள் மேல் இரக்கத்தின் பனித்துளிகளை பொழியும். எங்களுடைய பாவங்களை நோக்கி பாராதேயும். அவைகளோ மிக அநேகமாய் உள்ளன. கர்த்தாவே, அவைகளை மன்னியும். பிதாவே, அவைகளை நீக்கி போடும். உம்முடைய கரங்களுக்குள் எங்களை எடுத்துக்கொள்ளும். எங்களுடைய சுகவீனத்தை சுகப்படுத்தும். எங்களுடைய ஆத்துமாக்களை சுத்திகரித்து, கர்த்தாவே, தகப்பனார் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து சிறு பிள்ளைகள் வீட்டை சுற்றி ஓடுவது போன்றே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் எங்களுடைய ஆவிகளை விடுவியும். கர்த்தாவே, இதை அருளும். இப்பொழுது எந்த மனிதனுமே வார்த்தையை வியாக்கியானிக்க முடியாது. நாங்கள் அதை தெளிவாக உணர்கிறோம். யோவான் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே அந்த புஸ்தகத்தை கண்டான். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவரும் அந்த புஸ்தகத்தை திறக்கும்படி எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவானாயிருக்கவில்லை. அப்பொழுது அங்கே உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டியானவர் ஒருவர் வந்தார். அவர் பாத்திரராயிருந்தார். அவர் புஸ்தகத்தை எடுத்து அதை திறந்து அதன் முத்திரைகளை உடைத்தார். ஓ, ஆட்டுக்குட்டியானவரே, இன்றிரவு வாரும். பிதாவே, நாங்களும் பேரில் காத்திருக்கையில் புஸ்தகத்தை எங்களுக்கு திறந்து தாரும். ஏனென்றால் நாங்கள் இதை தேவாட்டுக்குட்டியாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நான் இன்றிரவு இங்கே 3 வார்த்தைகளை கொண்ட ஒரு சிறு வேத வாக்கியத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன். ஆகையால் நான் முதலில் பரிசுத்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் துவங்கி 1 இல்லை 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்னென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். ஒரு பாடப்பொருளுக்காக நான் இந்த 3 வார்த்தைகளான
இதை விசுவாசிக்கிறாயா என்பதை உபயோகிக்க விரும்புகிறேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னர் நான் ஒரு கதையை வாசித்தேன். அது ஒரு கற்பனையா இருந்தது என்று நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் எல்லா ஊழியக்காரர்களுமே பண்டிதர் இன்கிராம் அவர்களுடைய தாவீது வீட்டின் இளவரசர் என்ற புத்தகத்தை வாசித்திருப்பார்கள் என்று நான் யூகிக்கிறேன். அது ஒரு மகத்தான புத்தகமாய் உள்ளது. அது அச்சிடப்படுவதோ முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டது என்று நான் நினைக்கிறேன். நான் அதை ஜனங்களிடையே விநியோகிக்கும்படியாக நான் அதை அச்சடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதில் நான் இந்த லாசருவின் பேரிலும் இயேசுவின் பேரிலும் மற்றும் மரியாள் மார்த்தாள், அதாவது லாசருவின் சகோதரிகளின் பேரிலுமான ஒரு சிறு கட்டுரையை வாசித்துக் கொண்டிருந்தேன். நான் அதில் இயேசு எங்கே வாழ்ந்தார் என்று வாசித்துக் கொண்டிருந்தேன். அதாவது மார்த்தாளோடும் மரியாளோடும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் இருவருமே அழகான எபிரேய பெண்களாயிருந்தனர். லாசருவோ தேவாலயத்தில் ஒரு வேதபாரகனாய் இருக்க, அதாவது ஆசாரியர்களுக்காக நியாயப்பிரமாண நிருபங்களை உண்டு பண்ண பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தான். விசேஷமாக இயேசுவானவர் லாசருவோடு மகத்தான ஐக்கியம் கொண்டிருந்தார். அவர் அவர்களுடைய வீட்டிற்கு அங்கே வந்தார் என்பதையும், மார்த்தாளோ அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதில் கிட்டத்தட்ட சற்று காலம் கடத்தி கொண்டிருந்தவளாய் இருந்தாள் என்றும், ஆனால் அதே சமயத்தில் அவள் போஜனத்தை ஆயத்தம் பண்ணி மேஜையில் வைத்தாள் என்றும், ஆனால் மரியாளோ அவருடைய பாதத்தண்டை அமர்ந்திருந்தாள் என்றும் நாம் அந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது மரியாள் மேலான காரியங்களையே தெரிந்து கொண்டாள் என்று இயேசு கூறினார். அதன் பின்னர் இயேசுவை யோவானண்டை அழைத்து வந்த ஒருவன் தான் லாசரு என்று பண்டிதர் இன்கிராம் அவர்களுடைய புத்தகத்தின் கதையில், அதாவது தாவீது வீட்டு இளவரசர் என்பதில் நமக்கு கூறப்பட்டது. எப்படியாகிலும் அது உண்மை இல்லாததா இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் வெறுமன அதனுடைய பின்னணிக்கானதா இருக்கலாம். ஆனால் அவர் அவர்களோடு வாழ்ந்திருக்க வேண்டியதா இருந்தது. இப்பொழுது நாம் இந்த வருகின்ற இந்த கடைசி வாரம் கற்றுக்கொண்டு வருவதோ சரியா கூறினால், அதாவது இயேசு பரிசுத்த யோவான் 5:19 பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் என்றார். புரிகிறதா? பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ. ஆகையால் இது உண்மையாகவே சரியாக கதையை அமைக்கிறது. பிதா தேவன் அவருடைய குமாரன் இயேசுவினிடத்தில் பேசி, உன்னுடைய சிநேகிதன் லாசரு மரிக்கப் போகிறான், ஆனால் அது நன்மையாய் இருக்க போகிறது. எனவே நீ அந்த வீட்டை விட்டு போ, தூரமாக போ. ஏனென்றால் நீ அவனுக்காக ஜெபிக்கும்படி அல்லது அவனை குணப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படும். நீ அதை செய்ய நான் விரும்பவில்லை என்று கூறியிருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து பேசுகையில் நீங்கள் அந்த கதையை கவனிப்பீர்களேயானால் அது அதை குறித்த மிகுந்த உண்மையை குவிப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆகையால் இயேசு எந்த எச்சரிப்பும் இல்லாமல் அல்லது எந்த காரியமும் இல்லாமல் அந்த வீட்டிலிருந்து தூரம் நடந்து சென்று வேறெங்கோ போய்விட்டார். அந்த இரவும் திரும்பி வரவே இல்லை. அவர் மற்ற சில பட்டணங்களுக்கு சென்று விட்டார். இயேசுவானவர் அந்த வீட்டை விட்டு சென்றவுடனே அப்பொழுதே தொல்லை உண்டானது. இயேசுவானவர் உங்களுடைய வீட்டை விட்டு செல்லும் போது தொல்லையானது அதனுடைய பாதையில் உள்ளது. நினைவிருக்கட்டும், அவர் உங்களுடைய வீட்டை விட்டு செல்லும் போது தொல்லையானது வழியிலேயே உள்ளது. நீங்கள் சமுதாய சங்கங்களை சேர்ந்திருந்தாலும், மிக பரிபூர்ணமாக உங்களுடைய சபையில் ஒவ்வொரு காரியமும் செயல்பட்டாலும், ஏதோ மகத்தான பெரிய ரிக்கன் பேக்கரின் 16 நீராவி எந்திரத்தின் உந்துத்தண்டு உருளையைப் போல இருந்தாலும், நீங்கள் அதிலிருந்து இயேசுவை விட்டுவிடும் போது, இயேசுவானவர் உங்களுடைய சபையிலிருந்து செல்லும் போது தொல்லையானது பாதையில் உள்ளது. ஆமையா, இயேசு ஒரு ஸ்தாபனத்தை விட்டு செல்லும் போது, அதாவது அவர்கள் அவரை ஒருபுறம் தள்ளிவிட்டு, இப்பொழுது இந்த காரியங்கள் அப்படியே சரியாக இருக்கக்கூடும் என்று நாங்கள் விசுவாசிப்பதில்லை என்று கூறும்போது, நீங்கள் வேறு ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது தொல்லையானது அதனுடைய பாதையில் உள்ளது. அதை அப்படியே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். லூக்காவின் புத்தகத்தில் காணப்படுகிற கர்த்தராகிய இயேசுவின் ஒரு கதை எனக்கு நினைவிற்கு வருகிறது. அவர் ஏறக்குறைய 12 வயது பையனாக இருந்தபோது அவருடைய ஜனங்கள் அவரை ஒவ்வொரு வருடமும் வழக்கமாக பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு அழைத்து செல்வது போல அழைத்து சென்றதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் எருசலேம் பட்டணத்தில் அந்த பண்டிகையில் இருந்தபோது நல்ல சந்தோஷமாய் இருந்து கொண்டிருந்த போது அவர்களோ அவரை விட்டுவிட்டு 3 நாட்கள் பிரயாணமாய் சென்று விட்டனர் என்று நாம் வேதத்தில் கண்டறிகிறோம். இயேசு ஒரு கால் அவர்களுக்கு அறிமுகமான சிலரிடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர். அதை அந்த விதமாக சாதாரணமாக எடுத்துக்கொண்டனர். இப்பொழுது நாம் அதை செய்யக்கூடாது. அவர்கள் அவரை கண்டறிய அவர்களுக்கு அறிமுகமானவர்களூடாக சென்றபோது அவரோ அங்கு இருக்கவில்லை. நாம் மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரெஸ்பிட்டேரியன், பெந்தேகோஸ்தே என்ற காரணத்தினாலோ நம்முடைய பின்னணிகள் மற்றும் நம்முடைய முற்பிதாக்கள் மகத்தான விசுவாசிகளாக இருந்தார்கள் என்பதனால் நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் தவறாக எடுத்துக்கொள்கிறோம். நாம் அவ்வாறு அதை செய்யக்கூடாது. நாம் அவரோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஓ, நான் அதை விரும்புகிறேன். தேவன் இப்பொழுது என்னவா இருக்கிறார் என்பதே எனக்கு வேண்டும். என் பெற்றோர் எதை உடையவர்களாக இருந்தனர்,
என்னுடைய முற்பிதாக்கள் எதை உடையவர்களாய் இருந்தனர் என்பதெல்லாம் அற்புதமானதுதான். ஆனால் அவர்கள் எதை உடையவர்களாய் இருந்தனர் என்பது நல்லதுதான். நாமோ பாதையில் முன்னோக்கி உள்ளோம் என்றே நான் கருதுகிறேன். அவர் இன்றைக்கு என்னவா இருக்கிறார் என்று நாம் பார்ப்போமாக. நான் பின்னோக்கி பார்த்து திரு மூடி என்ன செய்தார் என்று பார்க்க விரும்பவில்லை. ஏனென்றால் நாம் திரு மூடி அவர்களை விட பாதையில் முன்னோக்கி இருக்கிறோம். நம்முடைய சபைகளோடு உள்ள தொல்லை என்னவெனில், நாம் பின்னோக்கி பார்த்து நல்லது, திரு ஜான் வெஸ்லி என்ன கூறினார் என்றும் மற்ற சிலர் என்ன கூறினர் என்றும் நாம் பார்ப்போம் என்று கூறுகிறோம். அந்த காரணத்தினால்தான் மார்க்கம் தன்னுடையதில் உள்ளதை காட்டிலும் விஞ்ஞானமானது அதனுடைய களத்தில் அதிக முன்னேற்றத்தில் இருக்கிறது. நீங்கள் மணிக்கு 35 மைல்கள் பயங்கரமான வேகத்தில் செல்வீர்களேயானால் அப்பொழுது புவியீர்ப்பு விசையானது உங்களை புவியிலிருந்து எடுத்துச் சென்றுவிடும் என்று ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி இங்கே 300 ஆண்டுகளுக்கு முன் நிரூபித்தார். விஞ்ஞானம் அதை இன்றைக்கு திரும்ப கலந்தாலோசித்து பார்க்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர்கள் மணிக்கு 1900 மைல்கள் வேகத்தில் சென்று கொண்டே இருக்கிறார்கள். இன்னமும் சென்று கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டு முன்னோக்கியே எதிர்நோக்குகின்றனர். ஆனால் நாம் பின்னோக்கி பார்த்து மூடி என்ன கூறினார் என்றும், சாங்கி என்ன கூறினார் என்றும், ஃபின்னி என்ன கூறினார் என்றும், நாக்ஸ், கால்வின் அவர்களில் சிலர் என்ன கூறினர் என்றும் பார்க்க விரும்புகிறோம். அவர்கள் கூறினது சரியானதா இருந்தது. அது அவர்களுடைய காலத்திற்கானதா இருந்தது. ஆனால் நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். என்னுடைய பாட்டனார் ஒரு மாட்டு வண்டியில் பயணித்தார். நானோ ஃபோர்ட் V8 என்ற காரை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மகன் ஒரு ஜெட் விமானத்தில் பறப்பான். அந்த விதமாகவே நாம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த விதமாகத்தான் மார்க்கமும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையோ சமீபத்தில் இருக்கிறது. சபையானது தன்னுடைய வல்லமைக்குள்ளாக முன்னோக்கி செல்ல வேண்டும். விஞ்ஞானம் மாத்திரம் அந்த அளவு உயர செல்லுமானால் அப்பொழுது அதுவோ விட வேண்டும். ஆனால் நாமோ எடுக்கப்படாத மூல ஆதாரங்களை பெற்றுள்ளோம். அதை அந்த தேவனுடைய வரையறையற்ற வல்லமையை ஒருபோதும் தொட்டதே இல்லை. அதாவது நாம் அந்த வல்லமைக்குள்ளாக முன்னோக்கி செல்ல வேண்டும். நாமோ இன்றிரவு நம்முடைய ஸ்லாக்கியங்களுக்கு, கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஸ்லாக்கியங்களுக்கு கீழாக 10 லட்சம் மைல்கள் தொலைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இங்கே நோக்கி பார்க்கும்போது அந்த கல்வி நிலையங்களையும் சுகவீனத்தையும் இப்போது நடந்து கொண்டிருக்கிற தொல்லைகளையும் பார்த்து என்னை குறித்து நான் வெட்கமடைகிறேன். நம்முடைய சபையானது வீதியில் நடந்து வியாதியஸ்தரை சுகப்படுத்தி, மரித்தோரை எழுப்பி, பிசாசுகளை துரத்தி, அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து முழு உலகத்தையுமே இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று தெளிவாக உணரச் செய்ய வேண்டியதாய் உள்ளது. அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். காரணம், நீங்களோ திரு மூடி ஒருபோதும் என்றெல்லாம் கூறுகிறீர்கள். திரு மூடி இந்த நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கவில்லை. அது உண்மை. நாம் கர்த்தருடைய வருகை நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய உறவினரோடு இருந்தார் என்று தவறாக எடுத்துக் கொண்டுள்ளோம். ஆனால் அன்றொரு நாள் ஒரு சவாலிடுபவன் திரு கிரஹாமை சவாலிட்ட போது அவர் நம்முடைய உறவினர் மத்தியில் இல்லாதிருந்தார் என்பதை நாம் கண்டறிந்தோம். அவர்கள் அவரை எங்கே கண்டறிகிறார்கள்? அவர்கள் இயேசுவை எங்கே கண்டறிந்தனர்? அவர்கள் அவரை விட்டு சென்ற இடத்திலேயே சரியாக கண்டறிந்தனர். அவர்கள் அவரை எங்கே விட்டுவிட்டனர்? பெந்தேகோஸ்தே பண்டிகையில். நாம் இயேசுவை எங்கே விட்டுவிடுகிறோம்? சபை எங்கே விட்டுவிட்டது? பெந்தேகோஸ்தே பண்டிகையிலே. நாம் அந்த பண்டைய கால பெந்தேகோஸ்தே வல்லமையிலிருந்து, பெந்தேகோஸ்தே பண்டிகையிலிருந்து விலகிச் செல்லும் போது நாம் இயேசுவினிடத்திலிருந்து நடந்து சென்று விடுகிறோம். நண்பனே, அது முற்றிலும் உண்மை. நாம் நம்முடைய சாக்கியங்களுக்கு கீழாகவே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமையா, அவர்களோ அவரை பெந்தேகோஸ்தே பண்டிகையில் விட்டுவிட்டார்கள். மெத்தோடிஸ்டோ, பாப்டிஸ்டோ, பிரெஸ்பிட்டேரியனோ, பெந்தேகோஸ்துக்களோ அவரை எப்போதும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே இடம் நீங்கள் அவரை விட்டுவிட்ட இடத்திற்கு திரும்பிச் செல்வதன் மூலமே ஆகும். கர்த்தருடைய சந்தோஷம் எங்கே உள்ளது? கர்த்தருடைய வல்லமை எங்கே உள்ளது? சபையோ இன்றைக்கு சரித்திரத்தின் தேவனுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கிறது. அவர் தம்முடைய ஜனங்கள் அவரை காட்சியில் அடைக்கும்படி காத்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஸ்தாபனங்களினூடாக அதை செய்ய முடியாது. நாம் உளவியலின் கீழ் அதை செய்ய முடியாது. நாம் அதை கணிப்பியலின் கீழ் அதை செய்ய முடியாது. அல்லது நாம் அதை கல்வியை கொண்டு செய்ய முடியாது. நாமோ நம்மை பிரித்துக் கொள்ளுகிறோம், நம்மை பிரிக்கிறோம். நாம் பிரிந்திருக்கவில்லை. நாம் உண்மையாகவே கிறிஸ்து இயேசுவில் ஒரே நபராயிருக்கிறோம். நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். நம்முடைய ஸ்தாபனங்கள் அதை ஒருபோதும் செய்யாது. அவைகள் அவ்வளவு நல்லவனாய் இருந்தாலும் அவைகள் அதை செய்யாது. நம்முடைய கல்வியானது சுவிசேஷத்துக்கு எப்போதும் இருந்ததிலேயே மிக பெரிய இடையூறாய் உள்ளது. கல்வியே அவ்வாறு உள்ளது. நமக்கு தேவை என்னவெனில் கல்வி அல்ல. நமக்கு தேவை வல்லமையும், வல்லமையாய் கிரியை செய்யும்படி சபையில் மீண்டும் பரிசுத்த ஆவியின் கிரியையாகும். இயேசு ஒருபோதும் உலகமெங்கும் போய் போதியுங்கள் என்று கூறவே இல்லை. அவர் ஒருபோதும் உலகமெங்கும் போய் என்று கூறவே இல்லை. அவர் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். சுவிசேஷம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை, உயிர்த்தெழுதலை கிரியையில் காட்டுவதாகும். நாம் இருக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக இன்னும் 10 லட்சம் மைல்கள் தூரமான அளவு குறைவுள்ளவராய் இருக்கிறோம்.
நாம் முன்னோக்கி செல்வோமாக. நாம் அவரை விட்டுவிட்ட பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு திரும்பி செல்வோமாக. இயேசு யோவானில் கூறினார், அது 15வது அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். அவர், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்றார். இப்பொழுது அந்த திராட்சை செடியானது முதல் கொடியை தோன்றப்படின போது அந்த கொடியிலிருந்து ஒரு அப்போஸ்தலருடைய நடவடிக்கையின் புஸ்தகம் எழுதப்பட்டதானால், அது இரண்டாம் கொடியை தோன்ற பண்ணும் போது மற்றொரு அப்போஸ்தலருடைய நடவடிக்கையின் புஸ்தகத்தை உருவாக்கும். மூன்றாம் கொடியும் மற்றொரு அப்போஸ்தலருடைய நடவடிக்கையின் புஸ்தகத்தை உருவாக்கும். அந்த திராட்சை செடியிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு கொடியும் முதல் கொடியானது இருந்தது போலவே அதே விதமாகவே இருக்கும். இப்பொழுது உங்களால் ஒட்டு போட முடியும். நாம் அதை அறிவோம். நான் ஒரு ஆரஞ்சு பழ மரத்தின் மேல் கிட்டத்தட்ட 8 வித்தியாசமான கனிகள் இருப்பதை கண்டிருக்கிறேன். நான் ஒரு ஆரஞ்சு பழ மரமானது திராட்சை பழங்களையும் எலுமிச்சை பழங்களையும் மற்ற வேறு பழங்களையும் தருவதை கண்டிருக்கிறேன். ஆனால் அவைகள் அம்மரத்தில் உருவாக்கப்பட்டிருந்தன. அதுதான் இன்றைக்கு காரியமாய் உள்ளது. நாம் நம்முடைய எண்ணங்களில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய ஸ்தாபனங்களில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த மரமானது மற்றொரு திராட்சைப்பழ செடியினை தோன்ற பண்ணுமானால், அப்பொழுது அது அதற்குள்ளாக சென்ற மூல ஒன்றைப் போலவே இருக்கும். அல்லேலூயா! ஓ, சபையானது ஒன்றாக இணையும். ஆனால் நமக்கு அசலான வல்லமையே தேவை. நமக்கு பரிசுத்த ஆவி, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையே தேவை. அதைத்தான் செய்யும்படி அவர் நம்மிடத்தில் கூறினார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒரு திராட்சை செடி ஒரு கொடியை தோன்ற பண்ணினால் அதிலிருந்து அழகான நீல நிற திராட்சை பழங்கள் தோன்றும். அடுத்த கொடியிலும் அது அழகான நீல நிற திராட்சை பழங்களையே தோன்ற பண்ணும். முதல் திராட்சை செடி தோன்றின போது அவர்கள் பரிசுத்த ஆவியின் விளைவின் கீழிருந்து மகத்தான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உலகத்திற்கு தங்களுடைய சாட்சியை முத்திரித்தனர். அவர்கள் அநேகரும் கூட தங்களுடைய சொந்த சாட்சியோடு, அவர்கள் தங்களுடைய இரத்தத்தோடு தங்களுடைய சாட்சியை முத்தரித்தனர். அவர்கள் சுவிசேஷத்தை கொண்டு வர எல்லா விதமான அபாயங்களினூடாகவும் மற்றும் ஒவ்வொரு காரியத்தினூடாகவும் சென்றார்கள். அவர்கள் பாடுபட்டனர், அவர்கள் அடிக்கப்பட்டனர், அவர்கள் தண்டிக்கப்பட்டனர். மற்றவர்கள் பரிசை வெல்ல இரத்த சமுத்திரத்தினூடாக பயணித்திருக்கையில் நாம் ஒரு எளிதான மலர்களை கொண்ட படுக்கையில் பரலோக வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட வேண்டுமா? நாம் என்ன செய்யும்படி எதிர்பார்க்கிறோம்? நான் ஆளுகை செய்ய வேண்டுமானால் நான் போரிட வேண்டும். கர்த்தாவே, என்னுடைய தைரியத்தை வர்த்திக்க செய்யும். நிச்சயமாக நமக்கு ஒரு புதிய ஸ்தாபனம் தேவையில்லை. நமக்கு ஒரு புதிய சபை கட்டடம் தேவையில்லை. நமக்கு இன்றைக்கு தேவை என்னவென்றால், பண்டைய கால காட்டகமான எல்லா பாவத்தையும் கொல்லுகிற பெந்தேகோஸ்தேவில் பிறந்த பெந்தேகோஸ்தே எழுப்புதலேயாகும். அதுவே இயேசுவை காட்சியில் கொண்டு வரும்படியான பரிசுத்த ஆவியின் வல்லமையை மீண்டும் மீண்டும் சபைக்குள்ளாக திரும்ப கொண்டு வருகிறதா இருக்கிறது. சரித்திரத்தின் தேவன் எப்பொழுதுமே ஒரு முக்கியமான நேரத்தில் காட்சியில் எழும்புகிறார். நமக்கு அதுவே தேவை. அதுவே இன்றைக்கு நம்முடைய சபையோடு உள்ள காரியமாய் உள்ளது. நாமோ மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் உலகத்தின் நாகரிகளுக்குள்ளாக விழுந்து கொண்டிருக்கிறோம். படிப்படியாக ஒவ்வொரு வருடமும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறிக்க துவங்கி உலர்ந்து போகிறது. அதை கத்தரித்து போடும் நேரம் சமீபித்து விட்டது. நான் இந்த பிரசங்கப்படத்தில் நின்று கொண்டிருப்பது எவ்வளவு ரிட்சிகமோ அவ்வளவு ரிட்சிகமாக தேவன் அதை திரும்பவும் துண்டித்து போடுவார். தேவன் அவளை திரும்பவும் துண்டித்து போட்டு அவள் கனி தரும்படி செய்வார். இந்நாட்களில் ஒன்றில் அதிலிருந்து உலகத்தின் கிரியைகளை அவர் துண்டித்து போடுவார். அப்பேற்பட்ட ஒரு அவமானம் சபையானது மதத்தின் பெயரால் அவ்விதமாகவே தொடர்ந்து செய்து வருகிறது. இயேசு புறப்பட்டு சென்ற போது மரணம் உள்ளே வந்ததை நாம் கண்டறிகிறோம். இயேசுவானவர் நம்முடைய சபை விட்டு செல்லும் போது, பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்முடைய சபை விட்டு செல்லும் போது, அது படிப்படியாக அழிய துவங்கி மரித்து போகிறது. பின்னர் கொஞ்சம் கழித்து அது ஒன்றுமில்லாதாகிறது. இப்பொழுது இயேசு புறப்பட்டு சென்ற போது மரணமானது உள்ளே நுழைந்தது. ஓ, அது என்ன ஒரு சோகமான நேரமாயிருந்தது. கவனியுங்கள், அவர்களோ எதிர்பார்த்திருந்தனர். அவர்கள் இயேசுவுக்காக அனுப்பினர், ஆனால் அவரோ வரவில்லை. அவர்கள் அவருக்காக மீண்டும் அனுப்பினர், அவர் வரவில்லை. ஆனால் அவர் என்ன செய்ய போவதா இருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் இன்றிரவும் அறிந்திருக்கிறார். அதுவோ அவரிடத்திலிருந்து தவறி போய்விடவில்லை. அவர் சரியாக என்ன செய்ய ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நான் இந்த பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அவர் ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்பப் போகிறார். அவர் புறஜாதி தலைமுறையிலிருந்து தம்முடைய நாமத்தின் நிமித்தமாக ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்புவார். அவர் அதை செய்வார். இது சரியாக இப்பொழுது யூதருடைய நேரம் சமீபத்திருக்கிறதாய் உள்ளது. புறஜாதியாரின் நேரமோ முடிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வெளியே போய்விட்டனர். அவர்கள் கிறிஸ்துவை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அடையாளங்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவபக்தி என்று அழைக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அதை ஏதோ ஒரு விதமான மனோதத்துவம் அல்லது பிசாசின் வல்லமை என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். அவர்களோ பரிசுத்த ஆவியை தூஷித்துக் கொண்டும் தேவனிடத்திலிருந்து தங்களை தூரமாய் விலக்கிக் கொண்டு முத்திரையிட்டுக் கொண்டும் இருக்கிறார்கள். தேவன் கொஞ்சம் கழித்து அந்த சிறுபான்மையினரை எடுத்து
ஒரு வல்லமையுள்ள சபையாக அதை எழுப்புவார். அதன் பின்னர் பரிசுத்த ஆவியை யூதர்களிடத்திற்கு திருப்பி புறஜாதி சபையையோ பரலோக வீட்டுக்கு எடுத்துக் கொள்வார். முற்றிலும் சரியே. அவள் இப்பொழுது ஆயத்தத்தில் இருக்கிறாள். ஓ, எப்படியாய் கிட்டத்தட்ட நாம் முடிவின் நேரத்தில் இருக்கிறோம். இயேசு அவர் அறிந்திருந்தார். கொஞ்சம் கழித்து அவர், நம்முடைய நண்பன் லாசரு நித்திரையாயிருக்கிறான் என்றார். காரணம், அவர் ஒரு சிறு இளைப்பாறலை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் என்று சீஷர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அவர், நல்லது, அவன் நித்திரை செய்து கொண்டிருந்தால் அவன் மிக நன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான் என்றார். அவரோ அவர்கள் புரிந்து கொள்ளும்படியான அவர்களுடைய வார்த்தைகளிலேயே கூறினார். அதாவது, அவன் மரித்து போய்விட்டான். உங்கள் நிமித்தமாக நான் அங்கு இல்லாததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். புரிகிறதா? உங்கள் நிமித்தமாக நான் அங்கு இல்லாததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், அவனை குணப்படுத்தும்படி அவர்கள் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் அவரால் அதை செய்ய முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் இன்னும் தரிசனமோ அந்த 4 நாட்கள் கழித்ததாய் அந்த நேரம் இருந்தது என்பதை பிதாவானவர் அவரிடத்தில் கூறியிருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். எவ்வளவு அழகாய் உள்ளது! அவர் கல்லறையிலே, பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதற்கு நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனாலும் சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். புரிகிறதா? அவர் என்ன செய்ய போவதா இருந்தார் என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். அவரோ, நான் போய் அவனை எழுப்புவேன் என்றார். இப்பொழுது அந்த சிறிய வீடு உண்மையாகவே மனமுடைந்து நிலைகுலைந்து போயிருந்தது. சம்பாதித்தவரோ போய்விட்டிருந்தார். சோகம். ஓ, நீங்கள் வீட்டிலே சோகமடைந்திருக்கும் போது அல்லது ஒரு சோகமான இதயத்தோடு இருக்கும் போது அது அற்புதமாய் உள்ளது. அப்பொழுது இயேசு திடீரென்று தோன்றுகிறார். அப்படித்தானே? என்னால் மார்த்தாளை, அதாவது ஒரு அழகான சிறிய ஸ்திரீ தன்னுடைய முகத்தின் மேல் ஒரு கருப்பு திரையிட்டிருப்பதையும் மற்றும் மரியாள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பற்றி பிடித்துக் கொண்டு, நாம் என்ன செய்வோம்? அப்பாவும் அம்மாவும் போய்விட்டார்கள். நம்முடைய விலையேறப்பெற்ற சகோதரனும். இப்பொழுது நாமோ சபையை விட்டுவிட்டோம். அவர்களிடத்திலிருந்து நாம் தள்ளி வைக்கப்பட்டு நசரேயனாகிய இயேசுவை பின்பற்றும்படி வெளியே வந்து விட்டோமே. அவரோ நம்மை விட்டு எங்கோ தூரமாய் போய்விட்டாரே என்று கூறுவதை என்னால் யூகித்து பார்க்க முடிகிறது. அப்பொழுது விமர்சகன் ஒருவன் அருகில் வந்து, ஹே, அந்த தெய்வீக சுகமளிப்பவர், அந்த கலிலேய தீர்க்கதரிசி எங்கே? அவர் இப்பொழுது எங்கே? பாருங்கள், உண்மையாகவே அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியான நேரம் வருகிற போது அவர் போய்விட்டிருக்கிறாரே என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. அங்குதான் அந்த காரியமே உள்ளது. பாருங்கள், தேவன் அதை செய்ய விரும்புகிறார். ஜனங்கள் அவர்கள் என்னவா இருக்கிறார்கள் என்று காண்பிக்கட்டும். ஆம், உண்மையாகவே அவர்கள் என்னவா இருக்கிறார்கள் என்று பார்க்கும்படி அவர்களை சோதிக்கிறார். அவர் ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அளிக்கிறார். அவர் பிரசன்னமாகி தம்மை காண்பித்து தம்மை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் என்ன விதமான ஒரு எதிர்விளைவாக அதை எடுத்துக்கொள்வார்கள் என்றும் அதை குறித்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்றும் பார்க்க விரும்புகிறார். இப்பொழுது பரிதாபமான லாசரு மரித்து ஒரு சில நாட்கள், 4 நாட்கள் கழித்து நாம் கண்டறிகிறோம், அவர்கள் அவனை அடக்கம் பண்ணிவிட்டனர். 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், இப்பொழுது 3 நாட்களுக்கு பிறகு அழிவு உண்டாகிறது என்பதை எவருமே அறிவர். முதலில் முகத்தில் உள்ள மூக்கானது உள்ளே விழுந்து போகிறது. அதன் பின்னரோ அழிவு உண்டாகிறது. தோல் புழுக்கள் சரீரத்தை தின்ன துவங்குகின்றன. அவர்கள் அவனை தரையில் வைத்திருந்தனர். அவர்கள் அவனை வைத்திருந்த குகையின் மேல் ஒரு பெரிய கல்லை வைத்து மூடியிருந்தனர். எப்பொழுதாவது ஒருமுறை அந்த வாலிப பெண் பிள்ளைகள் புறப்பட்டு போய் அந்த கல்லறை எண்டை முழங்காற்படியிட்டு அழுவார்கள். கொஞ்சம் கழித்து இயேசு வந்திருக்கிறார், அவர் பட்டணத்திற்குள் சென்றதை நாங்கள் கண்டோம் என்ற செய்தி சுற்றிலும் பரவினது. ஓ, அந்த மார்த்தாள், அவள் வார்த்தைக்கு செவி கொடுப்பதை குறித்த காரியத்தில் தாமதப்பட்டவளாய் இருந்தது போன்று தென்பட்ட போதிலும் அவளுக்கு உள்ளே என்ன இருந்தது என்பதை நிரூபித்து விட்டாள். இதோ அவள் வருகிறாள். அப்பொழுது அவள் தன்னுடைய பாதையில் வந்து கொண்டிருந்த போது அவரை தேடிக்கொண்டே ஓடினாள். அப்பொழுது வீதியின் பக்கத்தில் இருந்த சிலர், உன்னுடைய மார்க்கம் தவறானது என்பதில் நீ இப்பொழுது திருப்தி அடைந்து விட்டாய் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. ஆனால் அவளோ அவர்களை புறக்கணித்து விட்டு தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தாள். அதாவது எல்லா விமர்சகர்களையும் கடன் சென்று விட்டாள். அவள் அவரை காணும் வரை சென்று கொண்டே இருந்தாள். ஒரு கால் அவரோ வீதியின் மூலையில் அமர்ந்து கொண்டிருந்திருக்கலாம். இப்பொழுதோ அது வெளித்தோற்றத்தில் காண்பதற்கு அவள் அவரை கடிந்து கொள்ள ஒரு உரிமை இருந்திருக்கலாம். அவரிடத்தில் கொடுமையாய் பேசியிருக்கலாம். ஏன்? அவள் ஓடிப்போய், நீர் இங்கே பாரும், எங்கே பாரும், நீர் ஒரு தீர்க்கதரிசியாய் ஒரு தேவனுடைய மனிதனாய் இருக்க வேண்டியவர். நாங்கள் உம்மை அழைத்த போது நீர் ஏன் வரவில்லை? ஏன்? நாங்களோ இப்பொழுது பட்டணத்தில் பழிப்பு பொருளாய் இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய சபையை விட்டு உம்மை பின்தொடர வந்தோமே என்று கேட்கவில்லை. அவ்வாறு கேட்க அவளுக்கு ஒரு உரிமை இருந்தது போன்று தென்பட்டது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஆட்டுக்குட்டியும் புறாவும் என்று நான் பிரசங்கித்தது போலவே நாம் ஒரு ஆட்டுக்குட்டியாய் இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டி தான் பெற்றுள்ள ஒவ்வொரு உரிமையையும் விட்டுக் கொடுத்து விடுகிறது. அது முற்றிலும் உண்மையே. அது ரோமத்தை தவிர வேறொன்றையும் உடையதாய் இருக்கவில்லை. எனவே அது அதை விட்டுக் கொடுக்க வேண்டியதாய் உள்ளது. நீங்கள் தேவனை சேவிக்க நீங்கள் பெற்றுள்ள ஒவ்வொரு உரிமையையும் விட்டுக் கொடுத்து விட வேண்டும். அது முற்றிலும் உண்மையே. இந்த அரைகுறையான அசிங்கமான ஆடைகளை அணிந்து கொண்டிருந்த ஸ்திரீகளை குறித்து
நான் கடிந்து கொண்ட விதத்தை நீங்கள் அறிவீர்கள். அவர்களோ, நாங்கள் அமெரிக்கர்கள், நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை நாங்கள் செய்ய முடியும் என்றார்கள். அப்பொழுது நானோ, அது முற்றிலும் உண்மை, ஆனால் நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்து விடுவீர்கள் என்றேன். சிகரெட்டுகளை புகைத்தல், அது போன்றவைகளை தொடர்ந்து செய்தல், அது ஸ்திரியானவள் செய்கிறதிலேயே மிகவும் மோசமான காரியமாய் உள்ளது. அது முற்றிலும் உண்மையே. அண்மையில் ஒரு பெண்மணி என்னிடத்தில் கூறினால், அதாவது என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள், சகோதரன் பிரணாம் அவர்களே, அவர்கள் அந்த விதமான ஆடைகளை தவிர வேறு ஆடைகளை தயாரிக்கிறதில்லை என்று கூறினாள். அதற்கு நானோ, ஆனால் அவர்கள் இன்னமும் தையல் எந்திரங்களை தயாரித்து துணிகளையும் விற்கிறார்களே, எனவே அதற்கு எந்த சாக்குப்போக்குமே கிடையாது என்றேன். அது முற்றிலும் உண்மை. நினைவிருக்கட்டும், நீ உன்னுடைய கணவனுக்கு இங்கே சுத்தமானவளாக இருக்கலாம், ஆனால் என்றோ ஒரு நாள் அதற்கான விபச்சாரத்திற்காக நீ நிச்சயமாகவே பதில் கூறுவாய். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவரும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இன்றைக்கோ பெந்தேகோஸ்தே ஸ்திரீகளோடு உள்ள காரியம் என்னவென்று நான் வியப்புற்றுக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்படியாய் பண்டைய சரியான சாலையிலிருந்து தூரமாய் கடந்து சென்று விட்டீர்கள்? முன்பெல்லாம் இப்படியாய் உங்களுடைய தாய்மார்கள் நீண்ட கூந்தலை உடையவர்களாய் இருந்தனர். பெந்தேகோஸ்தே ஸ்திரீகளே, இன்றைக்கு நீங்களோ லெந்து நாட்களுக்கு முன்னர் களியாட்டம் போடும்படி விருந்து நடத்தும் மார்டி கிராஸ் என்ற கூட்டத்தினரைப் போல வண்ணம் திட்டிக் கொண்டு உங்களுடைய தலைமுடியை கத்தரித்துக் கொண்டு சிறிய குட்டையான ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த விதமாகவே மற்றவற்றையும் செய்கிறீர்கள். அதாவது, வெளியே போய் ஆண்கள் வந்து கொண்டிருக்கும் போது பிற்பகலில் முற்றத்தில் புல் வெட்டுகிறீர்கள். அந்த மனிதர்களோடு விபச்சாரம் செய்ததற்காக நீங்கள் பதில் கூற வேண்டியவர்களா இருக்கப் போகின்றீர்கள் என்பதை ஸ்திரீகளாகி நீங்கள் தெளிவாக உணர்கின்றீர்களா? நீங்கள் அந்த நோக்கத்திற்காகவே உங்களை அவர்களிடத்தில் அந்த விதமாக காண்பிக்கிறீர்கள். அது சபையின் மேலும் ஜனங்களின் மேலும் உள்ள ஒரு பொல்லாத ஆவியாகும். அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். அதை அறியாமல் குருடராயிருக்கிறார்கள். அது உண்மையே. நான் ஒரு சுவிசேஷகனாய் இருக்கின்ற காரணத்தால் அதை கூற எனக்கு உரிமையில்லை என்று நீங்கள் ஒரு கால் கூறலாம். பரவாயில்லை, நான் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை பின்பற்ற வேண்டும், அவ்வளவுதான் என்னால் கூற முடியும். நான் உங்களை நியாயத்தீர்ப்பிலே சந்திப்பேனேயானால் அப்பொழுது நான் என்னுடைய கரங்களில் உங்களுடைய இரத்தப்படியை உடையவனாய் இருக்க மாட்டேன். சாத்தானை போல் காணப்படுகிற ஒவ்வொரு சிறு காரியத்தையும் விட்டு விலகி போங்கள். அதிலிருந்து விலகியிருங்கள், அதிலிருந்து விலகுங்கள். எத்தனை தொலைக்காட்சி நட்சத்திரங்கள் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் இங்கு ஒரு தொலைக்காட்சி நட்சத்திரமாக இருக்கவில்லை, நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரத்தியா இருக்கிறீர்கள். நீண்ட காலத்திற்கு முன்னர் அவர்கள் அடிமைகளை விற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இருந்த ஒரு பண்டைய அடிமையை குறித்து அன்றொரு காலை ஒரு போதகருடைய சபையில் பிரசங்கித்தேன். அவர்கள் வழக்கமாக முன்பெல்லாம் வந்து அவர்களை ஏலத்தின் பேரில் வாங்குவார்கள். அப்பொழுது அந்த ஜனங்கள் தங்களுடைய தாய்நாட்டு நிமித்தமாக அழுது கொண்டும் கதறிக்கொண்டும் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அதற்கு பின் ஒருபோதும் திரும்பிச் செல்ல மாட்டார்கள். அவர்கள் அடிமைகளை சாட்டையில் அடிக்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் ஒரு மோட்டார் வாகனத்தை வேறு எதையாவது கிரயத்திற்கு வாங்குவது போல அவர்கள் அடிமைகளை வாங்குவார்கள். அவர்கள் மானிட வர்க்கங்களையே அடிமைகளாக விற்றுக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் அடிமைகளை வாங்குபவர் ஒருவர், ஒரு தரகர் வந்தார். சரியாக கூறினால் அடிமைகளை விற்கும் அந்த பெரிய தோட்டத்துக்குள்ளாக வந்தார். அப்பொழுது அடிமைகளை வாங்குபவர், எத்தனை அடிமைகளை நீங்கள் விற்பனைக்காக வைத்துள்ளீர்கள் என்று கேட்டார். மேலும் அவர், பரவாயில்லை, நான் சிலரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். அவர்கள் மிகப்பெரிய உருவம் கொண்டவர்களை பெற்றெடுக்கவே முயற்சிப்பர். அவர்கள் தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் எடுத்து, அதாவது ஸ்திரியானவள், அதாவது ஒரு திடகாத்திரமான ஒருவன் ஒரு சிறு உருவம் கொண்ட பலவீனமான ஸ்திரியை விவாகம் பண்ணி இருந்தால், அப்பொழுது அவர்கள் இந்த பெரிய உருவம் கொண்ட ஆரோக்கியமான புருஷர்களை கொண்டு சென்று குதிரைகளையும் மிருகங்களையும் இனப்பெருக்கம் செய்வது போன்று செய்வர். அது ஒருபோதும் சரியானதாக இருக்கவில்லை. தேவன் மனிதனை உண்டாக்கினார், மனிதனோ அடிமைகளை உண்டாக்கினான். அது ஆரம்பத்திலிருந்தே சரியானதல்ல, ஒருபோதும் சரியானதே அல்ல. எந்த மனிதனும் ஒரு அடிமையாயிருக்க வேண்டும் என்று தேவன் எண்ணுகிறதே இல்லை. இல்லை ஐயா, இல்லை. என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். அப்பொழுது இந்த நபர் அந்த அடிமைகள் எல்லோருக்கும் மத்தியிலும் நான் அவர்களில் சிலரை வாங்க விரும்புகிறேன் என்று கூறினார். அவன் அங்கிருந்த ஒரு வாலிப நபரை கவனித்தான். அவர்கள் அவரை சவுக்கினால் அடிக்க வேண்டியதாக இருக்கவில்லை. அவன் தன்னுடைய முகவாய் கட்டையையும் தலையையும் மேல் நோக்கி பார்த்தவாறு வைத்துக் கொண்டு ஒரு உண்மையான நற்பண்பு கொண்டவனைப் போல சுற்றி நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த தரகர், நான் அவனை கிரயத்திற்கு வாங்க விரும்புகிறேன் என்றார். அப்பொழுது முதலாளியோ, ஆனால் அவன் விற்பனைக்கு அல்லவே என்றார். அதற்கு தரகரோ, ஏன் என்று கேட்டுவிட்டு, அவன் எஜமானா என்றும் கேட்டார். அப்பொழுது முதலாளியோ, இல்லை, அவன் ஒரு அடிமைதான் என்றார். அதற்கு தரகரோ, பரவாயில்லை, ஏன், நீங்கள் மற்றவர்களை போஷிப்பதை காட்டிலும் அவனை மேலாக போஷிக்கின்றீர்களா என்று கேட்டார். அப்பொழுது முதலாளியோ, இல்லையே, அவனும் மற்ற அடிமைகள் சாப்பிடும் அங்குள்ள அடிமைகளின் சமையலறையில் தான் சாப்பிடுகிறான், அவன் ஒரு அடிமையாயிருக்கிறான் என்றார். அதற்கு தரகரோ, மற்றவர்களை காட்டிலும் அவனை அவ்வளவு வித்தியாசமாக்குகிறது எது என்று கேட்டார். அப்பொழுது முதலாளியோ, நானே அதை குறித்து நீண்ட காலமாக வியப்புற்று வந்தேன்.
ஆனால் ஒரு நாள் நான் அதை கண்டறிந்து கொண்டேன். அப்பால் உள்ள அவனுடைய தாய்நாட்டில் அவனுடைய தந்தை அவர்கள் குலமரபின ராஜாவாக இருக்கிறாராம். எனவே அவன் வீட்டிலிருந்து தூரமாய் இங்கு வந்து ஒரு அந்நியனாய் உள்ள போதும் அவன் இன்னமும் தன்னை ஒரு ராஜகுமாரன் என்று எண்ணிக்கொண்டு அந்த விதமான ஒருவனைப் போலவே தன்னை நடத்திக் கொள்கிறான் என்று கூறினார். அதாவது ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்காரனுக்கு அவனுடைய தந்தை ஒரு ராஜா என்று தெளிவாக உணர முடிந்ததானால், இங்கே ஒரு அந்நிய தேசத்தில் கடல் கடந்து வந்துள்ள போதும் இன்னமும் அவன் ஒரு ராஜாவினுடைய குமாரன் என்று அறிந்து கொள்ள முடிகிறது என்றால், நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கும் போது ஸ்திரீகளும் புருஷரும் தங்களை எப்படி நடத்திக் கொள்ள வேண்டும்? அதே போன்று நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அந்த விதமாகவே உங்களை நடத்திக் கொள்ளுங்கள். உங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளையும் போல நடந்து கொள்ளுங்கள். என்ன ஒரு நிலைமையாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இங்குதான் நாம் இருக்கிறோம். ஓ, மார்த்தாள் வெளியே ஓடி வருகிறாள். அவள் அவருக்கு எதிராக ஏதோ ஒரு காரியத்தை கூற வேண்டிய ஒரு விதத்தை உடையவளாய் இருந்ததை போன்று காணப்பட்டாள். நீர் ஏன் என்னுடைய சகோதரத்திற்கு வரவில்லை? நாங்கள் உங்களுக்காக என்ன செய்துள்ளோம் என்று பாரும். ஆனால் நீரோ எங்களை கைவிட்டு விட்டீரே. அவள் அதை கூறியிருந்திருந்தால் அப்பொழுது அந்த சம்பவம் ஒருபோதும் அது நடந்த விதமாக முடிந்திருந்திருக்காது. இல்லை ஐயா, நீங்கள் தேவனுடைய ஒரு தெய்வீக வரத்தை அணுக வழி உள்ளது. தேவன் ஒரு வரத்தை அனுப்பினால் அப்பொழுது நீங்கள் அதை சரியாக அணுக வேண்டும். நீங்கள் அதிலிருந்து எந்த காரியத்தையாவது எப்போதாவது பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்தால் நீங்கள் அதை சரியாக அணுக வேண்டும். மார்த்தாளோ அதை அறிந்திருந்தாள். அவள் அநேகமாக சூனேமிய ஸ்திரீயையும் அவளுடைய குழந்தையும் குறித்து வாசித்திருப்பாள். அந்த சூனேமிய ஸ்திரீ எலியாவுக்குள் தேவன் இருந்ததை அறிந்திருக்கும் போது அவர் இயேசுவுக்குள் எவ்வளவு அதிகமாக இருந்திருப்பார். நிச்சயமாக. ஆகையால் அவள் சரியான அணுகுமுறையோடு சென்றாள். அவள் ஓடிப்போய் அவருடைய பாதத்தில் விழுந்தாள். நான் அதை விரும்புகிறேன். அவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரே என்றாள். அதுவே அவருடைய சரியான பெயர். அந்த விதமாகத்தான் அவர் இருந்தார். அவர் அவளுடைய ஆண்டவராயிருந்தார். ஆண்டவரே, நீர் எங்கே இருந்திருப்பீரேயானால் என் சகோதரன் மரித்திருந்திருக்க மாட்டான். ஓ என்னே, ஓ! அவர் அந்த அழகான ஸ்திரீயையும் அவளுடைய கன்னங்களில் வடிந்தோடும் கண்ணீரையும் நோக்கி பார்த்தபோது அவருடைய மகத்தான இருதயம் எப்படி இருந்திருக்கும் என்பதை என்னால் அப்படியே யூகித்து பார்க்க முடிகிறது. அப்பொழுது அவளோ, ஆண்டவரே, நீர் எங்கே இருந்திருப்பீரேயானால் என் சகோதரன் மரித்திருந்திருக்க மாட்டான் என்றாள். அவள் என்ன கூறினாள் என்று கவனியுங்கள். ஆனால் இப்பொழுதும் கூட அவன் மரித்திருந்தாலும், தோல் புழுக்கள் அவனுடைய சரத்தினூடாக ஊர்ந்து கொண்டிருந்தாலும், இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்றாள். ஓ, அதுவே ரகசியமாய் உள்ளது. நீங்களோ, நான் ஒவ்வொரு மருத்துவமனையினூடாகவும் அலசி பார்த்து விட்டேன். நான் மரிக்கப் போகிறேன் என்று மருத்துவர் கூறுகிறார். ஆனால் இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நான் மூட்டுவிக்கத்தினால் முழுவதுமாக முடமாயிருக்கிறேன். என்னால் அசைக்கவே முடியவில்லை. ஆனால் இப்பொழுதும் கூட ஆண்டவரே என்று கூறலாம். அந்த சிறு குழந்தை கடந்த இரவு நீர்க்கோவை வியாதியினால் வீங்கி போன ஒரு பெரிய தலையினை உடையதாக இருந்தது. உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அது பெரிதாக வீங்கி அந்த சிறு தலையானது வெடித்து அந்த குழந்தை மரித்துவிடும். ஆனால் இப்பொழுதும் கூட ஆண்டவரே, அவர் இன்னமும் மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் இன்னமும் மாறாத கர்த்தராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் விற்றிருந்து அவர் நமக்காக செய்துள்ளதாக நாம் உரிமை கோருகிற காரியங்களின் பேரில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் உண்மையாகவே பக்தி பரவசம் அடைகிறேன். நிச்சயமாகவே பக்தி பரவசம் அடைகிறேன். நீங்கள் எப்படியும் என்னை பரிசுத்த உருளை என்று அழைக்கப் போகிறீர்கள். எனவே நீங்கள் அதை இப்பொழுதே அழைக்க துவங்கலாம். அதை கூறிவிடலாம். ஆகையால் ஆமையா, இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்தருள்வார். இயேசு என் நாமத்தில் பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்றார். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்தருள்வார். ஓ, அது அவருடைய மகத்தான இருதயத்திற்கு பிடித்திருக்க வேண்டும். அவரோ, உன் சகோதரன் மீண்டும் பிழைப்பான் என்றார். அதற்கு அவளோ, ஆமாண்டவரே, அவன் பிழைப்பான். அவன் ஒரு நல்ல பையனாயிருந்தான். அவன் பொதுவான உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் உயிர் தேடுவான் என்றாள். யூதர்கள் பொதுவான உயிர்த்தெழுதலில் விசுவாசம் கொண்டிருந்தனர். அவன் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் உயிர் தேடுவான். அவரை நோக்கி பாருங்கள். அவர் தன்னுடைய சரீரத்தை நிதானமாக்கி வெளிப்படுத்தினார். அவர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். ஓ என்னே, ஒரு மனிதனும் அதை ஒருபோதும் அதற்கு முன்பும் கூற முடியாதாயிருந்தது. அதற்கு பின்பும் ஒருவரும் அதை கூற முடியாது. அவர் ஒருவரால் மாத்திரமே அதை கூற முடியும். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்னென்றைக்கும் ஐயாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவளோ, ஆமாண்டவரே என்றாள். ஓ, ஏதோ காரியம் சம்பவிக்கப் போவதாய் இருந்தது என்பதை அவள் அறிந்திருந்தாள். சம்பவிக்க வேண்டியதாய் இருந்தது. உத்தமமான இருதயத்திலிருந்து வரும் விசுவாசமானது தேவனை சந்திக்கும் போது பற்சக்கரங்கள் ஒன்றாக சேர்ந்து இணைந்துள்ளது போன்றிருக்கும்.
ஏதோ காரியம் சம்பவிக்க வேண்டும். நான் இன்றிரவு இந்த கூட்டத்தாருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சவாலிடுகிறேன். அதாவது உங்களுடைய விசுவாசம் அந்த விதமாக தேவனோடு இணையட்டும். அப்பொழுது நாம் ஒரு சில நிமிடங்களிலேயே மற்றொரு பெந்தெகோஸ்தை பெற்றுக் கொள்வோம். அப்பொழுது அவர்களுக்கோ இந்த பட்டணத்தில் அப்பேற்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாகும். அப்பொழுது அவர்களை கட்டுப்படுத்த தேசத்தில் போதிய காவல்காரர்கள் இருக்க மாட்டார்கள். அது உண்மை. அது உண்மையான ஒரு எழுப்புதலாய் இருக்கும். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நல்லது ஆண்டவரே, நாங்கள் இதை விட்டுவிட்டோம், நாங்கள் இதை செய்துள்ளோம், அதை செய்துள்ளோம் என்று கூறலாம். நீங்கள் என்ன செய்திருந்தாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நீங்கள் அவரை அழைக்கும்படியாக உங்களுக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். இதை விசுவாசிக்கிறாயா? நிச்சயமாக ஆமையா. இப்பொழுதும் கூட நீர் அவரிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? இப்பொழுது அவர் கல்லறை அண்டைக்கு போகிறார். அவர் அழும்படியான மனிதனாயிருந்தார். அவர் மரித்தோரை எழுப்பும்படியாக தேவனாகவும் இருந்தார். இங்கே கொஞ்ச காலத்திற்கு முன்னர் ஒரு குறிப்பிட்ட குழுவினரை சார்ந்த ஒரு ஸ்திரீ, அதாவது நான் அந்த ஸ்தாபனங்களின் பெயரை குறிப்பிட்டு கூறும் ஒரு பழக்கத்தை எப்போதும் உடையவனாய் இருப்பதில்லை. ஆனால் இந்த ஸ்திரீயோ இயேசு தெய்வீகமானவராய் இருந்தார் என்று அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்றே அவர்கள் கூறினர். இப்பொழுது அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்திருந்தால் நாம் யாவரும் பாவத்தில் தான் இருக்கிறோம். அவர் தேவனாயிருந்தார். அவர் தேவனுக்கு கீழானவராய் இருக்கவில்லை. அப்படி இல்லை என்றால் உலகத்தில் எப்போதும் இருந்ததிலேயே மிகப்பெரிய வஞ்சகனாய் இருந்திருப்பார். அது உண்மை. அவர் ஒரு மனிதனை காட்டிலும் மேலானவராய் இருந்தார். அவளோ அவர் தெய்வீகமானவராய் இருக்கவில்லை என்றால் இன்றைய இந்த சமூக சுவிசேஷத்தில் அதை குறித்து அதிகமான காரியம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக்க முயற்சிக்கிறார்கள். ஏன்? அவர் தீர்க்கதரிசிகளின் தேவனாயிருந்தார். நிச்சயமாகவே அவர் அவ்வாறு இருந்தார். அவளோ அவர் வெறுமன ஒரு மனிதனாய் இருந்தார் என்று நான் உங்களுடைய வேதாகமத்தின் மூலமே அதை உங்களுக்கு நிரூபிப்பேன் என்றாள். அப்பொழுது நானோ நீ அதை செய்யன்றேன். அதற்கு அவளோ அவர் லாசருவின் கல்லறைக்கு சென்ற போது வேதமோ அவர் கண்ணீர் விட்டார் என்று கூறியுள்ளது. எனவே அவர் சாவுக்கு ஏதுவான மனிதனாக இருக்க வேண்டியதாக இருந்தது. இல்லை என்றால் அவர் கண்ணீர் விட்டிருக்க முடியாது என்றாள். அதற்கு நானோ, பெண்மணியே, அதுதான் உன்னுடைய வேத வாக்கியமா என்று கேட்டேன். நான் இங்கே இதை கூறி அவமதிப்பை உண்டு பண்ண வேண்டும் என்று பொருட்படுத்தி கூறவில்லை. ஆனால் நான் அவளிடத்தில் என்ன கூறினேனோ அதையே நான் உங்களுக்கு கூறவுள்ளேன். அவளோ அதுதான் என்றாள். அப்பொழுது நான் அந்த கூற்று பட்டினி கிடந்து மறிக்கும் ஒரு கோழி குஞ்சின் நிழலில் தயாரிக்கப்பட்ட வடிசாறு குழம்பனை காட்டிலும் வலிமையற்றது போன்றே ஒன்றுமற்றதாய் உள்ளது என்று கூறினேன். மேலும் நான் நீங்கள் உறுதியாக கூறும்படி ஒன்றையுமே உடவர்களாக இருக்கவில்லையே என்றேன். அதற்கு அவளோ, காரணம் அவர் கண்ணீர் விட்டார், அது அவர் சாவுக்கு ஏதுவான மனிதனாக இருந்தார் என்பதை காண்பித்தது என்று கூறினாள். அப்பொழுது நானோ அவர் சாவுக்கு ஏதுவானவராகவும் சாவாமை உள்ளவராயும் இருந்தார், அவர் மாம்சத்தில் தேவராயிருந்தார் என்றேன். அதற்கு அவளோ அர்த்தமற்றது என்றாள். அப்பொழுது நான் அவர் கண்ணீர் விட்டுக் கொண்டு கல்லறைக்கு சென்றார், அது உண்மைதான், ஆனால் அவர் தன்னை திடப்படுத்திக் கொண்ட போது என்று கூறினேன். வேதமோ அவருக்கு அழகமில்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று கூறியுள்ளது. ஆனால் அவர் தன்னுடைய தோள்பட்டைகளை நிமிர்த்தி லாசருவே வெளியே வா என்று கூறின போது மரித்து 4 நாட்களாகி கல்லறையில் அழுகி போயிருந்த மனிதன் வெளியே வந்தான். அதாவது ஒரு மனிதனை பார்க்கிலும் மேலானவராயிருந்தார். மனிதனால் அதை செய்ய முடியுமா என்று எனக்கு காண்பியுங்கள். அது என்னவாயிருந்தது? அழிவோ தன்னுடைய எஜமானை அறிந்திருந்தது, ஜீவன் தன்னுடைய சிருஷ்டிகளை அறிந்திருந்தது. ஏதோ காரியம் சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது. அவர் மரித்து போய் 4 நாட்களாய் கல்லறையில் இருந்த ஒரு மனிதனிடத்தில் பேச அவரோ மீண்டும் எழும்பி வந்து நின்று ஜீவித்தான். அல்லேலூயா! அதுவோ தேவன் தம்முடைய குமாரனில் இருந்ததாகும். ஆமையா, அதாவது தேவன் தம்மை அவர் மூலமாக குமாரனினூடாக தெரியப்படுத்திக் கொண்டிருந்தார். அது தேவன் பேசிக் கொண்டிருந்தாரே என்று ஒரு மனிதன் அல்ல. அவர் அந்த நாளிலே எதையாவது புசிக்கும்படியாக அந்த மரத்தின் மேல் சுற்றி பார்த்த போது அவர் ஒரு மனிதனாயிருந்தார். அது ஒரு மனிதனாயிருந்தது. ஆனால் அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்த போது அவர் ஒரு மனிதனை காட்டிலும் மேலானவராயிருந்தார். அது தேவன் அவர்களை அங்கே போஷித்துக் கொண்டிருந்ததாயிருந்தது. அவர் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேலானவராய், ஒரு மனிதனை பார்க்கிலும் மேலானவராய் இருந்தார். அவர் தேவனும் மனிதனுமாயிருந்தார். நிச்சயமாக அவர் அந்த இரவு அந்த சிறிய படகின் பின்பகுதியில் படுத்திருந்தார். அப்பொழுது சமுத்திர அலைகள் அங்கே அந்த பலமான சமுத்திரத்தில் கொந்தளித்துக் கொண்டும் ஒரு குப்பியின் மூடி போல துள்ளி குதித்துக் கொண்டும் இருக்க அன்றிரவு அவரை சமுத்திரத்தில் அமிழ்த்தி விடுவோம் என்று 10,000 பிசாசுகள் ஆணையிட்டிருந்தன. அவர் ஒரு மனிதனாய் வியாதிஸ்தற்காக ஜெபித்ததினால் பலவீனமாய் களைப்புற்று அங்கே பின்னால் படுத்திருந்தார். காற்று கூட அவரை தொந்தரவுப்படுத்தவில்லை. அவர் உறங்கின போது அவர் ஒரு மனிதனாய் இருந்தார். ஆனால் அவர் விழித்தெழுந்து படகில் கட்டப்பட்டிருந்த கயிற்றின் மேல் தம்முடைய பாதத்தை வைத்து நோக்கி பார்த்து, இறையாதே, அமைதலாயிருக்கின்ற போது காற்றும் அலைகளும் அவருக்கு கீழ்ப்படிந்த போது அவர் ஒரு மனிதரை பார்க்கிலும் மேலானவராயிருந்தார்.
அது தேவன் மனிதனுக்குள்ளிருந்து தம்மை தெரியப்படுத்திக் கொண்டிருந்ததாகும். அது உண்மை. அவர் சிலுவை அண்டை இரக்கத்திற்காக கதறின போது அவர் ஒரு மனிதனாயிருந்தார். அவர் கதறி நான் தாகமாய் இருக்கிறேன் என்று கூறின போது அவர் ஒரு மனிதனாயிருந்தார். அவர் மரித்த போது அவர் ஒரு மனிதனாயிருந்தார். ஆனால் ஈஸ்டர் காலையிலே அவர் மரணம், நரகம், கல்லறையின் முத்திரைகளை உடைத்து மீண்டும் உயிர் தெழுந்த போது அவர் ஒரு மனிதரை பார்க்கிலும் மேலானவராயிருந்தார். அது தேவன் வெளிப்பட்டதாயிருந்தது. புலவன் இவ்வாறு கூறினதில் வியப்பொன்றுமில்லையே. ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட போது அவரின் பாவங்களை ஐதூரம் கொண்டு போய்விட்டார், உயிர் தெழுந்த போது அவர் இலவசமாய் என்னைக்குமாய் நீதிமானாக்கினார். என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓ மகிமையான நாள். அவர் நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். இதை விசுவாசிக்கிறாயா? பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை விசுவாசிக்கிறாயா? அவர் நம்மை அவருடைய பிரசனத்தினால் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை விசுவாசிக்கிறாயா? பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசனத்தை ஊற்றி எல்லா வியாதியஸ்தரையும் சுகப்படுத்தி பரிசுத்த ஆவியை பெற்றிராத எல்லோரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை விசுவாசிக்கிறாயா? நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கின்றீர்களா? நாம் எழுப்பினின்று அவருக்கு துதி செலுத்துவோமாக. அவர் இப்பொழுதே நம்பி விடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஓ தேவராகிய கர்த்தாவே, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, நித்திய ஜீவனின் ஆக்கியோரே, ஒவ்வொரு நன்மையான ஈவையும் தருபவரே, நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அதாவது நீர் இங்கே கூட்டத்தில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதாவது நீரே எங்களுடைய ஆத்துமாக்களில் அந்த ஆசீர்வாதமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் நேற்றும் என்று மாறாதவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறீர் என்றும் எங்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் நாங்கள் என்றுமாய் உயிரோடு இருப்போம். ஏனென்றால் நீர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறீர். கர்த்தாவே, நீரே அதை எங்களுக்கு வாக்கு பண்ணினீர். நாங்கள் அதை எங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லாவற்றோடும் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? அது பரிசுத்த ஆவியாய் உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ ஒன்று நம்மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. இதை விசுவாசிக்கிறாயா? அவர் இப்பொழுதே ஒவ்வொரு நபரையும் சுகப்படுத்த விரும்புகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை விசுவாசிக்கிறாயா? உங்களுடைய கரங்களை அவரண்டை உயர்த்துங்கள், எழும்பி நில்லுங்கள். இதை விசுவாசிக்கிறாயா? பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அதுதான் இதுவாகும். பேதுரு அதுதான் இது என்றான். அதுவே இது பரிசுத்த ஆவியாகும். ஓ கர்த்தாவே, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, உம்முடைய வல்லமையை, உம்முடைய ஆசீர்வாதங்களை, உம்முடைய நன்மையை இந்த ஜனங்களின் மேல் எடுப்பும். அவர்களுடைய இருதயங்களை ஆசீர்வதியும். மனுஷகுமாரன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் காணட்டும். ஓ கர்த்தாவே, அதை அருளும். நாங்கள் அவர்களை தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மண்டை அளிக்கிறோம். பரிசுத்த ஆவியை எவரேனும் பெற்றிருக்கவில்லை என்றால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனை துதியுங்கள். அவர் உங்கள் மீது விடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யாராவது ஒருவர் உங்களுடைய கரங்களை அவர்கள் மீது வையுங்கள். இதுவே அந்த வேலையாய் உள்ளது. நாம் இனி ஏன் காத்திருக்க வேண்டும்? இதுவே அந்த நேரமாய் உள்ளது. இதுவே பெந்தேகோஸ்தைக்கான தேவனுடைய திரும்பி வரும்படியான நேரமாய் உள்ளது. தேவனோடு சரிபடுத்திக் கொள்ளுங்கள். பெந்தேகோஸ்தே, ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையினால் உங்களுடைய இருதயத்தை எழுச்சியடைய செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அசைவாடி உங்களுடைய ஆத்மாக்களை முழுவதுமாய் நிரப்பட்டும். அவர் இங்கே ஒவ்வொரு இரவும் இருக்கிறார். வியாதியஸ்தரை சுகப்படுத்த, குருடருக்கு பார்வையளிக்க இங்கே இருக்கிறார். அவர் தாம் சதா காலங்களில் மாறாதவராய் இருக்கிறார் என்று நிரூபிக்கும்படியான மகத்தான வல்லமை மிக்க வல்லமையோடாக இங்கிருக்கிறார். அல்லேலூயா! அவரை ஸ்தோத்திரியுங்கள். உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடுங்கள். நீங்கள் அவரை, அவருடைய நன்மையை, அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை, என்றென்றும் உள்ள அவருடைய கிருபையை சுற்றி இருக்கின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் என்றென்றும் மாறாதவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. அல்லேலூயா! ஓ அவருடைய பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். ஓ எவ்வளவு அற்புதமாய் உள்ளது! அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராயிருக்கிறார்! எத்தனை பேர் உங்களுடைய ஜீவியங்களை இப்பொழுதே புதிதாக தேவனுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். எத்தனை பேர் உங்களுடைய ஜீவியங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? அதுதான் இது. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நாம் பெந்தேகோஸ்தேவை காண்போமாக. நாம் தேவனுடைய ஜனங்களை காண்போமாக. நான் என்னுடைய கரத்தை உயர்த்துவேன். ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். கர்த்தாவே, ஒரு தூதனை எடுத்து பலிபீடத்தின் அக்கினியோடு உம்முடைய வல்லமையை எங்கள் மேல் அனுப்பும். தேவனே, ஓ பிதாவே, உம்முடைய ஆவியின் பரிபூர்ணத்தில் அதை அருளும். ஓ கர்த்தாவே,
எங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளியும். விசுவாசிக்கின்ற பிள்ளைகளாய் இருக்கின்றபடியால் எங்களுடைய ஜெபத்திற்கு செவிகொடும். அவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. ஓ, மகிமையின் அலைகளைப் போல ஓ இரக்கத்தின் பனித்துளிகள் விழுகின்றன. ஓ, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களுடைய ஆத்துமாக்கள் காத்திருப்பதாக. இதை விசுவாசிக்கிறாயா? இதை விசுவாசிக்கிறாயா? இதுவே பரிசுத்தாய் வருகிறதாய் உள்ளது. இதுவே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக, பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதத்திற்குள்ளாக நம்மை விரட்டுகிற காணக்கூடாத வலிமையாய் உள்ளது. வீட்டுக்கு திரும்பி வாருங்கள். நீங்கள் வீட்டுக்கு திரும்ப எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். நீங்கள் விலையேறப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களையே அர்ப்பணிக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். ஸ்திரீகளே, உங்களை சுத்திகரியுங்கள். புருஷர்களே, உங்களை சுத்திகரியுங்கள். நாம் ஒரு உண்மையான சுத்த இருதயத்தோடு தேவனண்டை திரும்பி தேவனை சேவிக்க துவங்குவோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்தில் இருக்கிறார். நீங்கள் எதை செய்யும்படி நடத்தப்பட உணர்கின்றீர்களோ அதை செய்யுங்கள். அப்படியே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடட்டும். என்னால் கூற முடிந்தது வேறொன்றுமில்லை. இப்பொழுது என்ன கூற வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கட்டடம் முழுவதும் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓ, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அற்புதமாய், எவ்வளவு மகிமையாய் உள்ளது, எவ்வளவு அழகாய் உங்களுடைய முகங்களின் மேல் காணப்படுகிற தேவனுடைய பரிசுத்தவான்களின் துதி. இங்கே அசைகிற பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் ஏகமனதாய் உள்ள இந்த பெரிய திரளான கூட்டத்திலிருந்து அவருடைய மகிமையை எங்களுக்கு காண்பிப்பதும் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்பதும் எவ்வளவு அற்புதமானதாய் உள்ளது. வலப்பக்கமாக திரும்பி யாருடனாவது கரங்களை குலுக்கி, சகோதரனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சகோதரியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். நாம் சரிபடுத்திக் கொள்வோமாக. தேவன் நம்மை எழுச்சியடைய செய்யட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவே சரி. மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிட்டேரியன்கள், பெந்தேகோஸ்துக்கள் மற்றும் 7ஆம் நாள் ஆசரிப்புக்காரர்களாகிய நீங்கள் எல்லோரும், நீங்கள் என்னவாயிருந்தாலும் தேவராகிய கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஒருவரோடு ஒருவர் கரங்களை குலுக்குங்கள். அதுதான் இது. ஓ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, நான் அவர்களில் ஒருவராக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, சுவர்களை இடித்து களிம்பை வெளியே எறிந்து போடுங்கள். மகிமை. கர்த்தருக்குள் விடுதலையாகி அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. ஓ, அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓ, நான் அதை காண விரும்புகிறேன். ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் கரங்குலுக்குவதையும் அவர்களுடைய முகங்கள் பிரகாசிப்பதையும் காண விரும்புகிறேன். தேவனுடைய வல்லமை அதுதான் இது, அதுதான் இது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஒரே மகத்தான பெரிய சபையாய், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே மகத்தான பெரிய நபராய், அவருடைய மனவாட்டியாய் மகிமையான ஒன்றாய் இருக்கிறோம் என்று கூறுகிறது. கர்த்தருடைய வருகையோ சமீபித்திருக்கிறது. அவருடைய ஜனங்கள் தாமே ஒன்று சேர்ந்து அன்போடும் அவருடைய பிரசனத்தின் வல்லமையோடும் நேசிக்கிறார்கள். ஓ, இது பரலோகம் போன்றே உள்ளது. ஓ, இது நன்மையானதாய் உள்ளது. ஆமேன். ஓ, அப்படியே கர்த்தரை ஆவியிலும் வல்லமையிலும் ஆராதிப்பது எவ்வளவு மகிமையாயும் எவ்வளவு அற்புதமாயும் உள்ளது. எப்பேற்பட்ட ஒரு நேரம் அது துவக்கமாயிருந்தது. அப்படி ஒன்றுமில்லை. நான் சகோதரனிடத்தில், சகோதரர்களே, நிறுத்தும்படியான எந்த இடமும் இல்லை என்றேன். இங்கே அதற்கு எந்த இடமும் இல்லை. நாம் ஒருபோதும் துவங்கவே இல்லை. எனவே நாம் நிறுத்துகிறதில்லை. அப்படியே அற்புதமானது. அப்படியே கர்த்தருடைய பிரசனத்தை எத்தனை பேர் உண்மையாகவே நன்மையாக உணர்கின்றீர்கள்? ஓ, என்னே, கர்த்தருடைய பிரசனத்தில் இங்கே இருப்பது அற்புதமாய் உள்ளது. இப்பொழுது இங்கே வியாதியஸ்தரை சுகப்படுத்த, ஜனங்களை ஆரோக்கியமாக்கவே இங்கே கர்த்தருடைய பிரசன்னம் உள்ளது. அவரை விசுவாசியுங்கள். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? நாம் அவரை விசுவாசிக்க முடிந்தால் எல்லாம் கூடும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது கர்த்தருடைய பிரசன்னமாய் உள்ளது என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? இப்பொழுது நீங்கள் அப்படியே சற்று நேரம், இப்பொழுது சற்று நேரம், அப்படியே சற்று நேரம் எனக்கு செவி கொடுங்கள். இங்கு இருப்பது பரிசுத்த ஆவி என்பதை நான் உங்களுக்கு நிரூபிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒருவரே பேசுகிறார் என்றும் அந்த ஒருவரே காரியத்தை செய்கிறார் என்றும் அதை அறிந்திருக்கிறார் என்றும் நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். இப்பொழுது இங்கே எத்தனை பேர் சுகவீனமாய் வந்திருக்கிறீர்கள்? நாங்கள் உங்களுடைய கரங்களை காணட்டும். சுகவீனமாய் இருந்தவர்கள், அங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். திருவாளரே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அங்கே வெளியே ஜெபாட்டங்களே கொடுக்கப்படவில்லை. ஆனால் தேவனால் உங்களை குணப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவரால் உங்களுடைய தொல்லையை என்னிடத்தில் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுடைய பக்கவாட்டில் உள்ளது. நீங்கள் அறுவை சிகிச்சை செய்வதற்காக இருக்கிறீர்கள். அது உண்மை. உங்களுடைய பெயர் திரு காட்ரைட். அது உண்மை. அது சரிதானே? அப்படியானால் உங்களுடைய கரத்தை அசைத்து காட்டுங்கள். சரி, வீட்டுக்கு போய் சுகமாயிருங்கள். உங்களுக்கு அறுவை சிகிச்சையே தேவைப்படாது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அந்த மனிதன் தன்னுடைய கரங்களில் இந்த குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னை தேவனுடைய ஊழியக்காரர் என்று விசுவாசிக்கிறீர்களா? இது பரிசுத்த ஆவி என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் உங்களை அறியேன். அது சரிதானே? என்னுடைய வாழ்க்கையில் உங்களை ஒருபோதும் கண்டதே இல்லை. நாம் அந்நியர்களாய் இருக்கிறோம்.
அந்த குழந்தையோடு உள்ள காரியம் என்னவென்று பரிசுத்த ஆவியானவரால் என்னிடத்தில் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரும சிரங்கு பிடித்துள்ளது, அது உண்மை. சரிதானே? நிச்சயமாக நீர் இந்த பட்டணத்திலிருந்து வரவில்லை. இல்லை, உங்களுக்கு ஒரு வயிற்றுக் கோளாறும் உண்டு. நீர்தாமே அதனோடு அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர். அது உண்மை, அப்படி இல்லையா? நீர் கான்சாஸ் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறீர். சரி, திரும்பிச் செல்லுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார். அல்லேலூயா! நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? இங்கே கர்த்தருடைய தூதனானவர் இந்த சிறு உருவம் கொண்ட ஸ்திரீயின் மீது அசைவாடுகிறார். ஒரு விதமான வயதில் மூத்த பெண்மணியாய் இங்கே அமர்ந்து கொண்டு ஒரு குடலிறக்க நோயினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். சகோதரியே, அந்த குடலிறக்கத்திலிருந்து தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய தொப்பியின் மேல் சிறிய சிகப்பு மலரோடு உள்ள நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி, வீட்டிற்கு சென்று சுகமாயிருங்கள். ஆமென். ஓ, அது தேவனாய் உள்ளது. அது தேவகுமாரனாகிய கிறிஸ்துவாய் உள்ளது. அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார். இப்பொழுது நான் யாராவது இங்கு வரும்படி கேட்டுக்கொள்கையில் உங்களுடைய கரங்களை ஒருவர் இன்னொருவர் மேல் வைத்து அப்படியே ஒரு நல்ல சாரமுள்ள ஜெபத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் ஏறிடுங்கள். சகோதரனே, இங்கே வாருங்கள். தேவன் சுகப்படுத்துகிறார் என்று காண்பிக்கும்படியாக நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் உங்களுடைய கரங்களை வைத்திருக்கும் போது நான் இங்கே ஜெபத்தை ஏறெடுக்கும்படியான இந்த சகோதரனை அழைத்துள்ளேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். சரி, தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.